இனிய வணக்கங்கள், அன்பு நண்பர்களே! மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் படிநிலையாக முதல் நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். சுய பிரகடனம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூ உலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். நன்றிங்கம்மா அன்பு தங்கையே. நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோத்துக்கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும், பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய் இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம்
அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 452வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் வசந்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது தளத்தின் 450வது நிகழ்வை கொண்டாடும் வகையில் வசந்த கால பயணமாக இந்த வாரத்தை நாம் கொண்டாடி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் நமது தளத்தில் தொடர் நிகழ்வினை பரிசீலித்து வரும் அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்களுடைய அற்புதமான சிறப்புரையில் நாம் இணைய இருக்கின்றோம். ஒவ்வொரு வாரமும் கடந்த சில வாரங்களாக உடல் பற்றிய உடல் உறுப்புகள் சார்ந்த புரிதலை, அது மட்டுமல்லாமல் சிறு சிறு பயிற்சிகளை நமக்கு ஏறெடுத்து வரும் அன்பு சகோதரி அவர்கள் இன்றும் நமது தளத்தில் அற்புதமான அடுத்த ஒரு நிகழ்வினை அன்பு பரிசாக வழங்க இருக்கின்றார். நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக இணைந்து கொண்டுள்ள அன்பு சகோதரி அவர்களை சொலரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செறிவூட்டுவோம். நமது வாழ்வின் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. அனைவருக்கும் காலை வணக்கம். ஒலி அளவு சரியா இருக்காங்க சகோதரன்? சரியா இருக்குங்க சகோதரி, நீங்க தொடரலாம். நன்றிங்க. நன்றி. சரித்திரம் படைப்போம் தளத்துக்கு நன்றி. ஆரோக்கிய பிரதருக்கு நன்றி. ரேவதிக்கு நன்றி. கற்பகாவுக்கு நன்றி. வேலுக்கு நன்றி. இந்த வார தலைப்பு வசந்தம். நான் வசந்த காலம் அப்படின்னு சொல்லி அது சார்ந்த ஒரு சிறிய ஒரு நினைவை பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. ஃபர்ஸ்ட் தலைப்பு பார்க்குறப்பே எனக்கு இந்த சிந்தனை தான் வந்தது. பள்ளி பருவம் அது சார்ந்த ஒரு சிந்தனை தான் வந்தது. அந்த சிந்தனை பகிர்ந்துக்கணும்னு எண்ணம் எழுந்தது. அது இன்னைக்கு நிறைவேறுது. ஒரு நீண்ட கால நினைவு அப்படின்னு சொல்லலாம். நான் பள்ளி பருவம் படித்த காலத்துல நடந்த நிகழ்வு. ஒரு 30 வருடம் மேல ஆயாச்சு. ஒரு 35 வருடத்துக்கு மேலான ஒரு நிகழ்வு. நமக்கு ஒரு நல்ல ஒரு நினைவு கொடுக்கறது இதை ஒரு ஷேர் பண்ணுங்க, அப்படி பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு பள்ளி பருவம் அல்லது கல்லூரி பருவம் தான். அது ஒரு ரொம்ப எதிர்பார்ப்பு இல்லாத உறவுகளோட இருந்த நினைவை தான் நம்ம பகிர்ந்துப்போம். அதுல கல்லூரிகள்ல கூட ஒரு கொஞ்சம் மட்டம் குறுகினதா இருக்க மாதிரி இருக்கும். பள்ளி பருவம் தான் ஒரு பள்ளியில ஒரு 40-50 மாணவர்கள் இருந்தா அத்தனை பேரும் என்னோட தோழி, என்னோட வகுப்பு அப்படின்னு சொல்லி நம்ம அறிமுகப்படுத்துற அளவுக்கு தான் அந்த உறவுகள் தொடரவும் செஞ்சது. அப்போ அந்த காலகட்டத்துல அந்த உறவுகள் அப்படிதான் இருந்தது. ஒரு சிறிய ஒரு தின்பண்டம் கூட எத்தனை துண்டுகளா பகிரப்படுவோமோ அத்தனை ஒரு மன நிறைவும் இருக்கும். பகிர்ந்து கொடுத்துட்டு சாப்பிட்டோம் அப்படின்னு. உறவுகளும் வீட்டுல இருக்கிற உறவுகளும் பார்க்க வச்சு சாப்பிடாத அப்படின்னு சொல்லி கொடுக்குற உறவுகளும் இருந்தது. ஒரு மலரும் நினைவுன்னு கூட சொல்லலாம். அதுல ஒரு தோழியோட நினைவை தான் நான் இப்ப பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அந்த என்னோட தோழி பேரு தமிழ்ச்செல்வி.
அவங்க வந்து படிச்சு ஒரு 1வது, 2வது, 3வது வேற எங்கேயோ ஸ்கூல்ல படிச்சுட்டு, அதுக்கப்புறமா வந்து அங்க ஜாயின் பண்ணாங்க. கொஞ்சம் குடும்பத்துல பொருளாதாரம் ரொம்ப குறைவான சூழல் தான் அவ. என் அவகிட்ட ரொம்ப பிடிச்ச பழக்கம் என்னன்னா, நன்றி. இப்ப நம்ம சீக்ரெட் புக் வந்து ஒரு மேஜிக் புக் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் நிறைய நன்றி பகிர்ந்துக்கிற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் எழுந்தது. ஆனா அவ அந்த காலகட்டத்திலேயே வந்து எப்படி நன்றின்னு மட்டும் சொல்ல மாட்டாங்க. நம்ம வாடி போடின்லாம் பேசுற அந்த வயசுல கூட நன்றிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மரியாதையோட தான் அந்த வார்த்தைகள் இருக்கும். நன்றின்னு சொல்ல மாட்டாங்க, நன்றிங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதனால என்னவோ அவகிட்ட இருக்கிற அந்த குணம் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு சிரித்த முகமும் அந்த நன்றி பகிர்தலும் பார்த்தா ரொம்ப ஈர்ப்பை கொடுக்கும். எனக்குன்னு இல்லை, எல்லாருமே அவ ரொம்ப பொறுமையா இருப்பா, ரொம்ப ஒரு அன்பா இருப்பா அப்படின்னு சொல்ற அளவுக்கு இருக்கும். அவங்களுக்கு என் கூட அவங்க கூட கடந்து வந்த வருடம்னா ஒரு 4-5 வருடம் தான் இருக்கும். ஒரு 3வது 4வது 5, 6, 7 அவ்வளவுதான் அவங்க கூட நான் படிச்சது. ஒரு 6வது படிக்கிறப்ப ஒரு நிகழ்வு. அப்பா ஒரு 40 வருடத்துக்கு முன்னாடி படிச்சவங்களுக்கு தெரியும். சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி ஜாகிரபிங்கிற தமிழ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சது. ஹிஸ்டரி ஜாகிரபிங்கிற புக்குக்கு ஒரு மேப் வாங்கிக்கணும். முதல் பாதி ஹிஸ்டரிக்கும் அடுத்த பாதி ஜாகிரபிக்கும் இருக்கும். வரலாறு புவியியல் புக்குக்கு அதுல உள்ள அந்த டிராயிங்க வந்து நம்ம மேப் பண்ணி குறிப்பிடுறதுக்கு அந்த புக் இருக்கும். அது வந்து எல்லாருமே வாங்க சொன்னாங்க வகுப்புல ஆசிரியர். நமக்கு வந்து அதை கேட்டதையும் கிடைக்கிற குடும்ப சூழ்நிலை, பொருளாதாரம் அந்த அளவுக்கு இருந்தது. ஆனா அவளுக்கு அது கேட்டதையும் கிடைக்காது. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த புக்கோட விலை வந்து ₹4.25. அந்த புக்கை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப அவங்களுக்கு நெருக்கடியான சூழ்நிலை. ஒவ்வொரு தடையும் வகுப்பு ஆசிரியர் வந்ததையும் வெளில அனுப்பிச்சிருவாங்க. நீங்க வாங்குற வரையிலும் வெளில நில்லுங்க, வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி வெளியில வகுப்புக்கு வெளியிலேயே தான் நிற்பா அந்த பீரியட் முடிகிற வரையிலும். இது எனக்கு மன உறுத்தலா இருந்துட்டே இருந்தது. எப்படியாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிடணுங்கிற ஒரு எண்ணம் வந்தாச்சு. வீட்டுல போயிட்டு நான் ஏற்கனவே வாங்கியாச்சு. அதனால வீட்டுல போய் அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ போய் நான் என்கிட்ட கேட்க முடியாது, இந்த நோட்டுக்கு பணம் கொடுங்க அப்படின்னு. அதனால பாட்டி கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. நைனாவோட அம்மா அவங்க கொஞ்சம் தள்ளி இருப்பாங்க. அவங்ககிட்ட போயிட்டு பொய்மையும் வாய்மைங்கிறது இதுதான் அப்படின்னு எனக்கு தோணுன சூழ்நிலை. போயிட்டு என்னோட பணம் தொலைஞ்சு போச்சு. நைனா இதுக்கு பணம் கொடுத்தாங்க, அதை நான் தொலைச்சிட்டேன். அதனால எனக்கு ₹4 அந்த 25 எங்களுக்கு கொடுங்க, நோட்டு வாங்கணும் அப்படின்னு. பாட்டி ரொம்ப பாசமா இருப்பாங்க, ரொம்ப அன்பு, என் மேல கூடுதல் அன்புன்னு கூட சொல்லலாம். மற்ற பேர பிள்ளைகளை விட என் மேல ஒரு கூடுதல் அன்பு. அவங்க கூட கொஞ்ச நாள் இருந்ததுனால அதனால எனக்கு ரொம்பவே அவங்க கேரிங் கொடுப்பாங்க. அதனால அந்த பணத்தையும் அவங்க கொடுத்துட்டாங்க. போயிட்டு அந்த பொண்ணுக்கு அந்த புக்கையும் அந்த மேப் புக்கையும் வாங்கி கொடுத்தாச்சு. அவளுக்கு அவ்வளோ ஒரு மனமகிழ்வு. ஏன்னா அவ்வளோ உதவி செய்யற உறவு வந்து அவளுக்கு புதுசா இருந்தது. அவ ரொம்ப சந்தோஷம், எனக்கும் ஒரு விதத்துல மகிழ்ச்சி, ஏன்னா வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி. இது வந்து ஒரு 6வதுலயும் இதே தொடர்ந்து நடந்தது, 7வதுலயும் இதே நடந்தது. இதுல எனக்கு என்னன்னா 7வதுலயும் வந்து இதே மாதிரி புக்கு வந்து அவளுக்கு ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு. உதவி பண்ண சூழ்நிலையை மறந்துருச்சு, ஆனா உதவி பண்ணது ஞாபகம் இருக்கு. அவகிட்ட அப்போதும் அந்த ஒரு நன்றிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இன்னும் பணிவா நிறைய வார்த்தைகள் வரும். எனக்கு இந்த நன்றிங்கிற வார்த்தை மட்டும்தான் மைண்ட்ல ரொம்ப ஆழ பதிஞ்சது. அது இங்க பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. அவங்க கிட்ட இருந்து நான் என்ன கத்துக்கிட்டேன், அந்த தோழி கிட்ட இருந்து என்னன்னா, அவ்வளோ ஒரு சூழ்நிலையிலையும் வார்த்தைகள் அவ்வளோ தன்மையா இருக்கும். அப்புறம் வந்து உண்மை நிறைய இருக்கும் அவங்க கிட்ட. வார்த்தை எது சொன்னாலும் அப்படியே அந்த கொஞ்சம் கூட அந்த மேல் பூச்சி இல்லாம நடந்த நிகழ்வு அழகா உண்மையான வார்த்தைகள் வரும். அவங்க கிட்ட இருந்து கத்துக்கிட்டது. இன்னமும் நான் தோழிங்க என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் நான் பகிர்ந்துக்கிறப்ப என்ன நடந்ததோ அதை மட்டும் நான் சொல்ற பழக்கம் எனக்கு அவங்க கிட்ட இருந்துதான் வந்தது. இப்போ அந்த தோழி இல்ல. அந்த தோழியோட நினைவா நான் பகிர்ந்துக்கணும்னு தோணுச்சு. எனக்கு இந்த வார்த்தைகள் வரப்பெல்லாம் பாக்குறப்பெல்லாம் தின நிகழ்வுல
அவளோட தமிழ்ச்செல்வியோட நினைவு வந்தது. தமிழ்ன்னு தான் கூப்பிடுவோம். அந்த தமிழுக்கு இன்னைக்கு அந்த ஆன்மாவுக்கு ஒரு அர்ப்பணம் அப்படின்னு கூட சொல்லலாம். சமர்ப்பிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. காலையில இந்த நினைவு கொடுத்த சரித்திரம் பழிப்போம் தளத்துக்கு நன்றி. இன்னையோட நிகழ்வுக்கு நம்ம தொடர்ந்து செல்வோம். உடலும் உள்ளமும் சார்ந்து நம்ம தொடர்ந்து சிந்திக்கிறோம். அதுல இன்னைக்கு எது சார்ந்து சிந்திக்க போறோம் அப்படின்னா, உடம்பு தேய்த்தி விடுதல், அக்குப்ரெஷர் என்ன, அதனால என்ன பலன், பயிற்சி அதனால என்ன பலன் அப்படிங்கறது தான் சிந்திக்க போறோம். மகரிஷி பாடலோட இந்த சிந்தனைக்கு செல்வோம். ஒரு மகரிஷி 1800 பாடல்கள் எழுதியிருக்காங்க. ஒவ்வொரு பாடல்லையும் ஒரு அழகான ஒரு கருத்து. இது சிறிய ஒரு 2 வரியாவும் இருக்கலாம், ஒரு பாடல் மாதிரி 8 வரியாவும் இருக்கலாம். அந்த கருத்தை அழகா அதுல புரியறதுக்கு வார்த்தைகளும் எளிமையா இருக்கும், கருத்துகளும் அழகா நம்ம மனதுல பதிகிற மாதிரி இருக்கும். அதுல ஒரு பாடல் வரியை தான் இப்ப படிக்க போறோம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதியாகும். எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். இதுல முதல் 4 வரியை மட்டும்தான் இனி நான் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ள போறேன். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால், நம்ம சிந்தனை எதை ஒண்ண நம்ம அடிக்கடி நினைக்கிறோமோ அது நம்ம உடல்லையும் மனசுலயும் பதிஞ்சு அது செயலாகும் அப்படிங்கிறது. இதுதான் நம்ம சொல்றது சங்கல்பம், சுய பிரகடனம், மந்திரம் சொல்றது, ஆற்றல் பெருக்கி கொள்றதுலாம் இதெல்லாம் அடிக்கடி சொல்றது என்னன்னா இது சார்ந்துதான். நம்ம எதை சொல்றோமோ அது நம்ம உடல்லையுமே மாற்றம் கொடுக்கும், மனசுல அறிவுல பதிஞ்சு அது செயலுக்கும் வரும் அப்படிங்கிறதுதான். அப்ப அந்த செயலுக்கு வர்றது நம்ம அப்ப கவனமா இருக்கணும்ல. அதனாலதான் நல்ல எண்ணம் வேணும், நல்லவங்களோட பழகணும், நல்ல செயல்களை சிந்திக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இதை ஒட்டின கருத்துக்கள் தான். ஒரு ராமாயணத்துல ஒரு நிகழ்வு. சீத்தை அந்த இலங்கையில இருக்கிறப்ப அவ ஒரு நாள் ரொம்ப மன வருத்தமா இருக்கிறப்ப அவங்க பணிப்பெண் கேக்குறாங்க, ஏங்கம்மா இவ்வளவு மன வருத்தமா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்ப அவங்க சொல்லுவாங்க, நான் எப்போதுமே ராமர் நினைவாவே இருக்கிறேன். இப்ப அந்த நினைவுல இருக்கிறப்ப நான் அப்படியே அவராவே மாறிடுவோன்னு எனக்கு கவலையாக இருக்கு. அப்ப ராமர் வந்தா என்ன காணான்னு அவங்க தேடுவாங்கல்ல, சீதையை காணான்னு தேடுவாங்கல்ல அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுக்கு அந்த பணிப்பெண் சொல்லுவாங்க, நீங்க எப்படி ராமர் நினைவாவே இருக்கிறப்ப ராமரா நீங்க மாறுறீங்களோ, அப்ப சீத்தை நினைவாவே அவங்க இருப்பாங்க, உங்க நினைவாவே அவங்க இருப்பாங்க. அப்ப அவங்க சீத்தையா மாறிடுவாங்க. அப்ப அங்கேயும் 2 பேர் தான் இருப்பீங்க, ஒருவரா ஆக மாட்டீங்க, 2 பேர் தான் இருப்பீங்க. அதனால கவலை கொள்ள வேண்டாம் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த நிகழ்வுல இருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, அவங்களுக்கு அவ்வளோ ஒரு மன ஒரு ஆழ்ந்த ஒரு பற்று, ஒரு ஆழ்ந்த ஒரு உறவு இருந்ததுனால அப்படி எண்ணம் வந்தது. சரி நம்மலாம் அவ்வளோ ஆழ்ந்து இருக்கோமா அப்படின்னா அது அப்படிங்கிற எடுத்துக்க வேணாம். நம்மளோடது நம்ம அந்த அளவுக்கு நம்ம ஆழமா நம்ம சிந்திக்கல அப்படின்னு தான் எடுத்துக்கணும். ஒரு இன்னொரு இதை கூட சொல்லலாம். ஒரு படத்துல நாசர் அவங்க பொண்ணு MBBS படிச்சுட்டு நான் உங்களுக்கு பிபி செக் பண்றேன்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. நார்மலா காமிக்கும். என்னப்பா உங்க பிபி நார்மலா காமிக்குது, நான் எப்படி எல்லாத்தையும் கத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு சொல்றப்ப அவங்க நாசர் சொல்லுவாங்க, உனக்கு என்ன இப்ப பிபி ரைஸ் ஆகி காமிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்ணை மூடி ஒரு 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 நபரை நினைப்பாரு. அவரை நினைச்சதையுமே பிபி ரைஸ் ஆயிடும். உடனே செக் பண்ணுன்னு சொல்லுவாங்க. பிபி ரைஸ், என்னப்பா பண்ணீங்க இவ்வளோ ரைஸ் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க.
அது அப்படி அவரு வந்து சம்திங் ஏதோ சொல்லுவாங்க. சொல்றப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு என்ன குணமோ, என்ன ஒரு செயல், என்ன உயிர் பண்றோமோ, அந்த உயிரோட தன்மை வந்து நம்ம என்னமா பதிவு செஞ்சிருக்கோமோ, அந்த அளவுக்கு மனம் எழுச்சி பெற ஆரம்பிச்சிரும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எடுத்துக்கலாம். ஆ இது வந்து உயிர் சார்ந்து சிந்தனை. குணம் சார்ந்த சிந்தனை அப்படிங்கிறப்ப, ஆ கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் பஞ்ச பாண்டவர்களும் நகர்வலம் போவாங்க. நகர்வலம் போறப்ப பஞ்ச பாண்டவர்கள் எல்லாம் ஒரு பாதையில ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்ப, பக்கத்துல கொஞ்சம் ஒரு ஒரு நாற்றம் அடிக்கிற அளவுக்கு சாக்கடை. அந்த சாக்கடையில வந்து பன்றிகள் அதோட குட்டிகளோட, அது துணையோட ரொம்ப ஒரு ஏகாந்தமா அது இருக்கும். அது ஜாலியா இருக்குது. அது ஒரு அந்த என்ஜாய் பண்ணி அந்த சாக்கடையில இருக்கிறத பார்த்துட்டு அவங்க வந்து கேட்பாங்க. ஆம், இதுல என்ன ஒரு இன்பம் அதுக்கு, தன் குட்டியோட, அதுவும் துணையோட, அப்புறம் அது அது வந்து மகிழ்வா வேற இருக்கு அப்படின்னு சொல்லி அது மேல மேல ஒரு வர்ணனை பண்ணிக்கிட்டே போவாங்க. கிருஷ்ணர்ட்ட கேட்பாங்க. அந்த நபர் 5 பஞ்ச பாண்டவர்கள்ல ஒருத்தர். எனக்கு யாருங்கிறத மறந்துடுச்சு, மன்னிக்கணும். கேக்குறப்ப அவங்க உடனே வந்து கிருஷ்ணர் என்ன சொல்லுவாங்க, தடுத்து ஆஹ் அந்த பேச்சு தொடர்வதை தடுத்துட்டு இந்த வார்த்தையை சொல்லுவாங்க. ஆஹ் பன்றியில இருந்து நீ வெளியில வா அப்படின்னு சொல்லுவாங்க. பன்றியில இருந்து வெளியில வா அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு முதல் தடவை படிக்கிறப்ப அது எனக்கு புரியல. அது என்ன பன்றியில இருந்து வெளில வர்றது அப்படின்னு சொல்லி. அப்புறம்தான் புரிஞ்சுது. ஒரு விஷயத்த நம்ம வர்ணிக்கிறப்ப அந்த செயலாவே நம்ம மாறிடுறோம். அந்த அந்த பன்றி என்ன அந்த அனுபவிக்குதோ, அந்த ஏகாந்தத்தை, சந்தோஷத்தை அனுபவிக்குதோ, அந்த நாற்றத்தை கூட அது விட்டு தம் குடும்பமா இருக்கிறது, அந்த இதை வந்து அப்படி ரசிச்சு சொல்ல சொல்ல அந்த அந்த ஒரு உயிரா உள்ள போயிடுறோம் அப்படிங்கிறது. இப்ப நம்ம கோவப்படுறப்ப கோவமாவே மாறிடுறோம். நமக்கு கோவம் வந்தா என்ன, நம்ம அறிவு செயல்படாத, வெறும் அந்த கோவம் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும். வேற எந்த ஒரு எண்ணமும் அங்க இருக்காது. இப்ப கோவிலுக்கே போயிட்டு வரோம். கோவிலுக்கு இனி இப்ப நடராஜருக்கு அபிஷேகம் நடந்தது. எல்லாரும் என்ன ஏதாவது கேட்டாங்கன்னா என்ன சொல்லுவோம், இன்னைக்கு வந்து நடராஜருக்கு நல்ல ஒரு அபிஷேகம், அலங்காரம் ரொம்பவே நல்லா இருந்தது, தீபார்த்தனை இன்னமும் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி அப்படியே ஒவ்வொரு ஸ்டெப்பா வர்ணிப்போம். பார்த்ததெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிப்போம், வர்ணிப்போம். ஏன்னா அதுல அவ்வளோ ரசிச்சு உள்ள ஒன்றே நம்ம அதை பாக்குறப்ப. அதே மாதிரி இந்த பன்றி நிகழ்வுலயும் நடந்தது. ஒரு குணத்தை நம்ம என்ன ஒண்ணு எடுத்துக்கிறோமோ அதுக்குள்ள நம்ம போயிடுவோம். அப்ப வந்து அதுல வந்து விழிப்பா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த இந்த செயல் வந்து இங்க சொல்ல வந்தது. 4 விதம் வந்து எப்பொருள், எச்செயல், எக்குணம், எவ்வுயிர். எச்செயல்ங்கிறப்ப செயல் வந்து அடிக்கடி நம்ம என்ன செயல் செய்யறோம்னா, இப்ப கார் ஓட்டுறது வச்சு ஞாபகத்துக்கு சிந்தனைக்கு எடுத்துப்போம். கார் ஓட்டுறது எப்படி ஆரம்பத்துல என்ன பண்ணுவோம், ஆக்சிலேட்டரை வந்து எப்படி பிடிச்சிருப்போம், அப்படியே வந்து ஒரு 2 கையும் வந்து டைட்டா பிடிச்சிட்டு கால்களை வந்து ஆக்சிலேட்டர்ல இருக்கா, கிளச்ல இருக்கா, பிரேக்ல இருக்கான்னு கவனிச்சு கவனிச்சு நம்ம பண்ணுவோம். அதுவே காலப்போக்குல என்ன ஆகும், அந்த இது வந்து இயல்பாயிடும். ஆக்சிலேட்டர் அப்படி ஒரு லைட்டா ஒரு கையில டச் பண்ணியிருப்போம், பிரேக்ல வந்து ஜஸ்ட் காலி இருக்கும், தேவைப்படுறப்ப மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கிறப்ப அந்த 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 உறுப்புகளுக்கு வந்து அது இயல்பாயிடும். கைக்கு இயல்பாயிடும் அந்த ஹேண்டில் பண்றது, காலுக்கு இயல்பாயிடும். அப்புறம் இது இயல்பாகிறப்ப நம்ம சிந்தனை வந்து எங்க போனாலும் அந்த கார் ஓட்டுறதுல எந்த ஒரு இடரும் இல்லாம அது வந்து நார்மலா அந்த செயல் நடந்துகிட்டு இருக்கும். இதுதான் வந்து அடிக்கடி செய்யறப்ப நம்ம உடல்ல பதிஞ்சிரும். ஒரு செயல் அப்படிங்கிறது அடிக்கடி செயல் செய்யறது வந்து பதிஞ்சிரும். அப்ப அந்த எந்த செயலா இருந்தாலும் நம்ம கவனத்துல இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக செயல் பத்தி. எப்பொருள், எப்பொருள்னு சொல்றீங்க, அப்ப வந்து நம்ம நகைச்சுவைக்காக எடுத்துப்போம். கோல்டு அப்படின்னா அப்ப கோல்டா மாறிடுவோமா, கோல்டை பத்தி நம்ம நினைச்சுக்கிட்டே இருக்கோம். தங்கத்தை பத்தி நினைக்கிறப்ப அப்படியே தங்கமாவே நம்ம மாறிடுவோமா அப்படின்னா அப்படி இல்லை.
நம்ம சீக்ரெட் புக்ல வந்து நிறைய அனைவருமே மோஸ்ட்லி இந்த புக்கை நம்ம வாசிச்சிருப்போம் அல்லது ஒலி வடிவத்திலேயாவது நம்ம கேட்டிருப்போம். அதுல வந்து ஒரு ஒரு நபர் வந்து வீடு வந்து அவரோட கனவு இல்லம் வந்து எப்படிலாம் இருக்கணுமோ அதை வடிவமைச்சு வால்ல மாட்டியிருப்பாங்க. அந்த அந்த அடிக்கடி அந்த சிந்தனை இருக்கும். காலப்போக்கில் அவர் அதை மறந்துருப்பாரு அந்த இதை. அந்த பிக்சர் வந்து அவங்களுக்கு கண் முன்னாடி இருக்காது. ஆனா ஒரு ஒரு ஸ்டேஜ்ல அவர் வீடு வாங்கணுங்கிறப்ப அந்த வீடை வந்து அவர் வடிவமைச்சிருப்பாரு. அவருக்கே ஆச்சரியமா இருக்கும். இந்த பிக்சர் மறந்திருப்பாரு. ஆனா அந்த வீடு கட்டி முடிச்சதையும் அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த வீடு அமைஞ்சிருக்கும். இதுதான் வந்து அந்த எப்பொருள்ங்கிறதுக்கு விளக்கம். நம்ம என்ன மாதிரி ஒரு வேணுமோ அந்த பொருளை வந்து நம்ம அடிக்கடி நினைக்கிறப்ப அந்த பொருள் வந்து நம்ம கை வரத்துக்கு என்ன செயல் செய்யணுமோ அந்த செயல் நம்ம வந்து தன்னை நினைவு இல்லாமலே அந்த செயல்ல நம்ம முடிச்சிருப்போம் அப்படிங்கிறது தான். நம்ம ஒரு கோல் அச்சீவ் பண்ணிட்டேன்னு சொல்லுவோம். நாங்க எப்பயோ நினைச்சோம், இப்ப வந்து நிறைவேறிச்சு அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரிதான் இந்த இந்த எப்பொருளுக்கு எடுத்துக்கலாம். இப்ப 4க்கும் விளக்கம் பார்த்தாச்சு. எப்பொருள், எச்செயல், எக்குணம், எவ்வுயிர். அடிக்கடி நினைக்கிறப்போ நம்ம உடல்ல அறிவுல மாற்றம் காணும் அப்படிங்கிறது. இப்ப இந்த 4க்கும் ஏன் இங்க இது பண்றோம், சிந்தனைக்கு எடுத்துக்கிட்டோம்னா விழிப்பாவும் இருக்கணும். நம்ம தேவையை நோக்கி பயணிக்கிறப்ப அது சார்ந்த சிந்தனை வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுதான். இந்த இடத்துல வேலுக்கு நான் துணைக்கு எடுத்துக்கிறேன். மணிக்குன்னு வேல் நீங்க அடிக்கடி கேட்பீங்க, தொடர்ந்து பயிற்சி செய்யறதுக்கு கேட்பீங்க, அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். ஒரு பயிற்சி நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறப்ப அப்பப்போ நம்ம எப்பெல்லாம் நினைக்கிறப்போ நம்ம பயிற்சி செய்யணும்னு மட்டும் நம்ம எண்ணத்தை ஒரு கொஞ்சம் வலிமை கொடுத்துக்கிட்டே வரப்ப ஒரு காலகட்டம் நம்ம ஒரு அந்த உடற்பயிற்சியும் சரி, எந்த பயிற்சியா இருந்தாலும் சரி, ஒரு வாக்கிங் அல்லது ஜாகிங், ஏதாவது உடல் சார்ந்த ஒரு பயிற்சி வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன சிந்தனை செய்தோமோ ஒரு காலகட்டத்துல நம்ம அது ஒரு பழக்கமா நம்ம அறியாமலே அது வந்துரும் அப்படிங்கிறது. அது என்னன்னா இந்த உடல்ல பதிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் மனதுல பதியும், அப்புறம் உடல் செல்கள்லயும் பதியும். அது வந்து அந்த உடல் செல்கள் எல்லாம் இயக்கத்துக்கு செயலுக்கு கொண்டு வந்துரும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த இடத்துல சொல்ல வந்தது. அடுத்த நிகழ்வு வந்து பயிற்சி சார்ந்து, இப்ப வந்து மகிழ்ச்சியோட பாடல் சார்ந்த சிந்தனை செய்தோம். அடுத்து பயிற்சி சார்ந்து நம்ம சிந்தனைக்கு போவோம். பயிற்சி சார்ந்து அப்படிங்கிறப்ப மகரிஷி வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உடற்பயிற்சி நம்ம செய்யறப்ப ரெகுலரா அதுவும் பயிற்சி செய்யறப்ப வேண்டாத பதிவுகள் நீக்கிறதுக்கு இந்த உடற்பயிற்சி உதவும் அப்படிங்கிறது. வேண்டாத பதிவுகள் அப்படின்னா நம்ம கிட்ட ஒரு பழக்கம் இருக்கு, அந்த பழக்கம் நம்ம வேண்டாம்னு நினைச்சோம்னா இந்த ரெகுலர் பயிற்சி செய்யறப்ப அது அது நீக்கிடலாம் அப்படிங்கிறது. இப்போ அது இல்லாம இப்ப முன்னோர்களுக்கு, இது நமக்கு மட்டும்தான் இல்ல, நம்ம முன்னோர்கள்ங்கிறப்ப அம்மா அப்பா தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்க பழக்கம் கூட நமக்கு இருந்ததுன்னா அந்த பழக்கத்தை கூட மாத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறது பார்ப்போம். ஒரு செயல் வந்து புதிதா கற்கிறப்ப நம்ம மூளை செல் வந்து கொஞ்சம் கவனிச்சு பண்ணும். போக போக உறுப்புகள் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது செயலுக்கு கொண்டு வந்துரும். அது மாதிரி வேண்டாத பதிவுகள், தாத்தா பாட்டிக்கிட்ட இருக்க பதிவுகள், அதுதான் வேண்டாத பதிவுகள் நம்ம சொல்றோம். எல்லாமும் சொல்ல முடியாது, தேவையில்லாத பழக்கத்தை மட்டும் வேணா நம்ம இது சிந்தனைக்கு எடுத்துக்கலாம். எளிய முறை உடற்பயிற்சி செய்யறப்ப நமக்கு என்ன கிடைக்குதுன்னா நல்ல உடல் நல்ல ஆற்றல் கிடைக்குது. உடலும் மனமும் ஒத்திசைவா செயல்படும். உடலுக்கு என்ன தேவையோ அத மனது வந்து செயல்படுறதுக்கு உதவி செய்யும். மனதுக்கு என்ன தேவையோ அது மனம் நினைக்கிறத உடல் வந்து செய்யறதுக்கு ஒத்துழைப்பு. இது ரெண்டும் வந்து ஒத்திசைவு தான் நம்ம வந்து இனிமையான வாழ்க்கை, இன்பமான வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதுல வந்து உடற்பயிற்சி நம்ம செய்யறப்போ நம்ம சுற்றி இருக்க மக்கள் பார்ப்போமே, ரெகுலரா பயிற்சி செய்யற ஒரு நபர், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிறவங்கள வேணா வச்சுக்கலாம், இல்லது நல்ல பயிற்சி வாலிபல் உள்ளவங்கள வேணாலும் எடுத்துக்கலாம். அவங்கள பாத்தீங்கன்னா அவங்களோட ரொட்டீன் பாத்தீங்கன்னா அப்படியே டிசிப்ளின் அவ்வளோ
அவங்கள பாக்குறப்ப நமக்கே இவங்க என்ன இவ்வளவு இந்த சூழ்நிலையில கூட இவங்க கரெக்டா நடந்துக்கிறாங்க, இந்த இடத்துல கூட இவ்வளவு கான்சியஸா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, அவங்க உடல் வந்து நல்ல பயிற்சியா இருக்கிறப்ப மனசு வந்து நல்ல கண்ட்ரோல்ல இருக்கும். மனசு கண்ட்ரோல்ல இருக்கப்ப தேவையில்லாத திடீர்னு அவங்க கிட்ட போய் நடுப்புற போய் ஒரு டைம்ல இந்த ஐஸ்கிரீம் கொடுத்து ஒரு உணவு பொருளை கொடுத்து நீங்க சாப்பிடுங்க அப்படின்னா, இல்ல இல்லப்பா எனக்கு இந்த இந்த நேரத்துல இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவே பயிற்சியே இல்லாத ஆம், நான் பயிற்சி வரத்துக்கு முன்னாடி அப்படின்னு நான் என்ன எடுத்துக்கிறேன். பயிற்சி வரத்துக்கு முன்னாடி அப்படின்னா எனக்கு வந்து காஃபி வந்து குடிச்சா கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி ஒரு உணவு பையில ஒரு ஒரு இரிட்டேஷன் இருக்கும். அதனால நான் எப்போதுமே காஃபி டீ குடிக்கிறது இல்ல சின்ன வயசுல இருந்தே. பால் மட்டும்தான் எடுத்துக்கிறது. யாராவது காஃபி கொடுத்தாங்க, ஃபில்டர் காஃபிப்பா நல்லா இருக்கு அப்படின்னா உடனே வாங்கி குடிச்சிட்டுருவேன். குடிச்சிட்டு வந்து ஒரு சில டைம் நான் ஒன்றும் பண்ணாது. ஒரு சில டைம் பார்த்தா எனக்கு சாப்பிட முடியாது, தலைவலிக்கும், அன்னைய சாப்பாடை ஸ்கிப் பண்ற மாதிரி இருக்கும். இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து நல்ல பயிற்சியில இருக்கிறப்ப நம்ம புலன் வந்து நம்மளோட கண்ட்ரோல்ல இருக்கும். தேவையில்லாத பொருளை வாங்கி நம்ம சாப்பிட மாட்டோம் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த இடத்துல சொல்றேன். அதுவே பயிற்சி உள்ள இடத்துல ஒரு கான்ஃபிடென்ட் கண்ட்ரோலும் இருக்குங்கிறதுக்காக இது இது தொடர்ந்து இன்னைக்கு வேதாத்திரிய மகரிஷியோட அந்த பயிற்சி உள்ள போயிடுவோம். தேய்த்து விடுதல். இதுவரையில நம்ம உடம்புல இருக்க உறுப்புகளை அசைச்சு அதுக்கு வந்து இந்த ஜாயின்ட்லாம் அசைச்சு அதுக்கு தேவையான லூப்ரிகன் ஆயில் போட்ட மாதிரி நம்ம பயிற்சிகள்லாம் இருந்தது. இப்போ வந்து கொஞ்சம் அசையாம நம்ம உடலுக்கு பயிற்சி கொடுக்க போறோம். அசையாம என்ன பயிற்சினா தேய்த்து விடுதல்லையாவது கொஞ்சம் அசைவு இருக்கும். மற்ற அடுத்த 2 பயிற்சியில அசைவு இல்லாம ஆற்றல் கொடுக்குற மாதிரி இருக்கிறது பயிற்சி. இந்த தேய்த்து விடுதல்ல மகரிஷி பயிற்சி எல்லாமே 7 நிலைகள் இருக்கும். இதுலயும் 7 நிலைகள். முதல் பயிற்சி வந்து தொப்புள் பகுதியில, வயிற்றுல தொப்புள் பகுதியில கையை வச்சு தொப்புள் பகுதியை விட்டுட்டு சுத்தி இருக்கிற பகுதியை உள்ளங்கையை வச்சு வலச்சுழலா 3, இடச்சுழலா 3, மீண்டும் மழச்சுழலா 3 தடவை நம்ம தேய்த்து விடுவோம். இந்த 3 தடவை நம்ம தேய்க்கிறதுனால என்ன பயன் அப்படின்னா, இங்க இருக்கிற உறுப்புகளுக்கு ஆற்றல் கிடைக்கும். இப்ப லைட்டா நம்ம ரொம்ப அழுத்தி தேய்க்கணும் இல்ல, ஒரு உள்ளங்கையில எவ்வளோ ஒரு லைட்டான ஒரு அழுத்தம் கொடுத்து தேய்க்கிறப்ப, இதை ரெகுலரா வயிற்றுல தேய்க்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த இடத்துல வந்து கொழுப்பு கொஞ்சம் சேர்றது கொஞ்சம் வாய்ப்பு குறையும். ஏன்னா நம்ம ரெகுலரா அந்த இடத்துல தேய்ச்சி விட்டுறோம். அப்புறம் அதை சுத்தி இருக்கிற கல்லீரல், கணையம், கீழ்ப்பகுதியில வந்து சிறுநீரக பை, அப்புறம் கர்ப்பப்பை, இதெல்லாம் வந்து லைட்டா நம்ம தேய்ச்சி விடுறப்ப அதுக்கு கொஞ்சம் ஆற்றலும் கிடைக்கும். அந்த உறுப்புக்கு ஒரு இயக்கம் கொடுக்கறதுனால நம்ம மற்ற பயிற்சிகள்லாம் செய்யறப்ப ஏதாவது கொஞ்சம் இயக்கம் கொஞ்சம் விட்டா கூட இந்த இடத்துல வந்து அது திருப்பி அந்த கூடுதல் ஆற்றல் கிடைச்சிரும். அது நல்ல இயக்கம் பெறும் வயிற்று பகுதியில. அடுத்து 2வது பயிற்சி வந்து மார்பு பகுதி. மார்பு பகுதியில வந்து என்ன மார்பு பகுதியில என்னன்னா கையை வந்து ஃபர்ஸ்ட் இடது மார்புக்கு தான் பயிற்சி. இடது மார்புல வந்து கையை வந்து உள்ளங்கையை வச்சுட்டு வெளிப்பக்கமா ஒரு 3 சுழற்சி, அப்புறம் உள்பக்கமா 3 சுழற்சி, மீண்டும் வெளிப்பக்கமா 3 சுழற்சி. இது மாதிரி செய்யறப்ப என்ன ஆகும்னா இந்த மார்பு பகுதி இது இதயத்துக்கு வந்து ஒரு ஆற்றல். இதயம் வந்து நல்லா சீரா இயங்குறதுக்கும் ரத்த அழுத்தம் வந்து குறையும் இந்த பயிற்சி செய்யறதுனால. இதயம் வந்து இதயத்துக்குரிய சிறப்பான பயிற்சின்னு கூட சொல்லலாம். இத வந்து நம்ம இந்த தேய்ச்சி விடுறது. அடுத்து இது வந்து இடது மார்பு தேய்க்கிற மாதிரியே அதே மாதிரி வலது மார்புல இடது கை வச்சு தேய்ப்போம். இடது கை வச்சு வெளிச்சுழல் சென்டர் பாயிண்ட்டை விட்டுட்டு அந்த மார்பை சுத்தி அந்த சென்டர் பாயிண்ட்டை சுத்தி இருக்கிற இடத்த வந்து உள்ளங்கை வச்சு வெளிப்பக்கமா ஒரு 3 சுழற்சி, உள்பக்கமா 3 சுழற்சி, திருப்பி வெளிப்பக்கமா 3 சுழற்சி இருக்கும். இந்த 3 சுழற்சியும் வந்து பண்றப்ப என்ன இருந்துன்னா இது அந்த சுத்தி இருக்கிற உறுப்புகளுக்கு அது ஆற்றல் கொடுக்கறது தான். இது 2 மார்பு பகுதியும் தேய்க்கிறது. அதான்
நுரையீரலுக்கும் நல்ல ஆற்றல் கிடைக்கும். நல்ல சுருங்கி விரிகிற தன்மை அதிகமாகும் அப்படிங்கிறது. நம்ம உள்ளங்கையில ஆற்றல தான் அந்த நம்ம தேய்க்கிறப்ப கொடுக்குறோம் அப்படிங்கிறது. அடுத்தது காதுக்கான பயிற்சி. காதுக்குள்ள வந்து நம்ம 4வது நிலை. இது வந்து காதுக்கு வந்து கை கட்டவரல் 2 கை கட்டவரல்லையும் 2 காது அந்த காது ஓட்டைக்குள்ளர உள்ள விட்டுட்டு மேல் நோக்கி 3 சுழற்சியும், அப்புறம் கீழ் நோக்கி 3 சுழற்சியும், அப்புறம் மேல இது மாதிரி 3 சுழற்சி 3 தடவை நம்ம கொடுக்குறப்ப இதுல என்ன பலன் அப்படின்னா, உள்ள இருக்க ஃப்ளூயிட் வந்து நமக்கு அதுதான் நம்ம நிக்கிறோமா உட்கார்றோமான்னு அந்த பேலன்ஸ் கொடுக்குற அந்த ஃப்ளூயிட் வந்து அதுக்கு கூட வந்து நம்ம பயிற்சி கொடுக்குறோம். அதனால என்ன ஆகும்னா, ரெகுலரா நம்ம பயிற்சி கொடுக்குறப்ப இந்த பிரச்சனை வந்து எல்லாருக்கும் வர்றதில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த இம்பேலன்ஸ் இருக்கு, அதுக்குன்னு மாத்திரை எடுத்துக்கிறேன், காதுல இம்பேலன்ஸ் இருக்கு, அந்த ஃப்ளூயிட் சரியான இது இல்லை, இம்பேலன்ஸ் இருக்கு, மாத்திரை எடுத்துக்கிறேன், தலை சுத்தம்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாருக்கும் வரதில்ல, ஒரு ரேரா தான், ஒரு 1000 பேர்ல ஒருத்தருக்கு தான் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த பயிற்சி செய்யறப்ப அந்த அந்த பிரச்சனை வராது. மகரிஷியில எந்த அளவுக்கு சிந்திச்சு காதுக்குள்ள இருக்க அந்த ஃப்ளூயிடுக்கு கூட ஒரு பயிற்சி கொடுக்க முடியுங்கிறது எந்த அளவுக்கு சிந்திச்சிருக்காங்கன்னு இதுல இருந்து தெரியுது. இதுதான் வந்து அந்த மருத்துவ அறிவுங்கிறது. அவங்க மருத்துவரா இருக்கிறதுனால என்னவோ இந்த அளவுக்கு சிந்திச்சு ஒரு பயிற்சி கொடுத்திருக்காங்க. அடுத்து வந்து காது மடல் அழுத்தி விடுறது. காது மடலை எப்படி அழுத்தி விடுவோம்னா, கட்டவிரல் பின்பக்கமும் 4 விரல் வந்து முன்பக்கமும் வச்சுட்டு மேல இருந்து கீழ் நோக்கியும், அப்புறம் கீழிருந்து மேல் நோக்கியும், அப்புறம் மேல இருந்து கீழ் நோக்கியும் அழுத்தி விடுவோம். இந்த அழுத்தி விடுறதுல என்ன நமக்கு பயன் அப்படின்னா, மூளை செல்கள் வந்து புத்துணர்ச்சி கிடைக்கும். பிராணாயாம பயிற்சியில நம்ம என்ன பண்ணுவோம், காத்த உள்ள இழுத்து வெளில இழுக்கிறப்ப நம்ம ஒரு நுரையீரலுக்கு வந்து கெப்பாசிட்டி அதிகமாகி அந்த பிராணனை உடம்புக்கு ஃபுல்லா கொடுக்குதுல்ல. மூளை செல்கள் வரைக்கும் அது போகும். ஆனா இந்த இடத்துல காது மடல் அழுத்தி விடுறப்ப நம்ம நேரடியா மூளை செல்களுக்கு ஆக்சிஜன் நம்ம அதிகப்படியா கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த மூளை செல்களோட தொடர்புடையது இந்த காது மடல் பகுதி. இதுல இன்னொரு தகவல் அடுத்ததையும் பார்த்துட்டு பார்ப்போம். அடுத்தது வந்து இது 5வது நிலை. 5வது நிலை வந்து நெற்றி பொட்டு. நம்ம புருவம் முடிகிற இடம் அந்த எண்டு பகுதியில ஒரு கை வச்சா லைட்டான ஒரு பள்ள பகுதி தெரியும். அதுதான் வந்து நம்ம அந்த நெற்றி பொட்டுன்னு சொல்லுவோம். அதுல வந்து நம்ம 2 கை கட்டவிரல்ல வச்சு லைட்டான பிரஸ், ரொம்ப கிடையாது, லைட்டா ஒரு அழுத்தம் கொடுத்து வளைச்சுழலாம் 3, இடைச்சுழலாம் 3, திருப்பி வளைச்சுழலாம் 3. இத நம்ம சுத்துறப்ப என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு மன அமைதி கிடைக்குது. ஆல்பா ஸ்டேஜ், நம்ம மனம் அமைதியா அந்த ஆல்பா ஸ்டேஜுக்கு போகும். அப்புறம் நேர்மறையான சிந்தனை, இந்த பாயிண்ட் அழுத்தம் கொடுக்குறப்ப நேர்மறையான சிந்தனை வந்து நமக்கு நேர்மறை சிந்தனையை தோன்ற பகுதி இது. இந்த காது மடல் அழுத்தி விடுறதும் நெற்றி பொட்டை வந்து அழுத்தம் கொடுக்கறது, இந்த 2 பயிற்சியும் நம்ம எங்க சின்ன வயசுல இருந்து நம்ம எங்க செய்வோம்னா, சாமி கும்பிடுறப்ப, பிள்ளையார் சாமி கும்பிடுறப்ப என்ன சொல்லுவாங்க, 2 காது மாடல் கீழ் பகுதியை வந்து பிடிச்சிட்டு தோப்பு கரணை போட சொல்லுவாங்க. அப்ப இந்த காது மடலை பிடிச்சி இழுக்கிறப்ப அந்த 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 இதுக்கு பயிற்சி கிடைக்குது. அடுத்தது வந்து தோப்பு கரணம் போடுறப்ப, தோப்பு கரணம் போட்டு முடிச்சுட்டு தலையில ஒரு பொட்டு பொட்டுவோம் சொல்லுவாங்க. பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கோ, நல்ல அறிவு கொடு அப்படின்னு சொல்லி 2 பொட்டை சொல்லிப்போங்க. அது எப்படின்னா லைட்டான கொட்டணும், ரொம்பலாம் வேகமா போர்ஸா இல்ல, லைட்டா ஒரு பொட்டு தான் சொல்லுவாங்க. ஒரு 3 முறை கொட்டிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சொல்றது அது என்ன அப்படின்னா, இந்த இந்த நரம்பு நேரடியான சிந்தனை வந்து மூளை செல்களை வந்து தூண்டி நேர்மறை சிந்தனைய ஊக்குவிக்குதுங்கிறதுக்காக தான் சின்ன வயசுலயே நம்ம முன்னோர்கள் வந்து குழந்தைகள் வயசுலயே நமக்கு அறிவை எப்படி தூண்டுறதுங்கிற அந்த பாயிண்ட அழகா கத்து கொடுத்துருக்காங்க. அதுவும் கையை கிராஸ் பண்ணி பண்ண சொல்லுவாங்க. நேரடியா நம்ம கைய வச்சு இழுத்தோம்னா, காதை இழுத்தாலோ அது நெற்றி போட்டுல கொட்டினாலும் கொஞ்சம் அழுத்தம் அதிகமாகும்.
அந்த அழுத்தம் தேவையில்லை. அழுத்தம் லேசான ஒரு மெதுவான அழுத்தம் இருந்தா போதுங்கிறதுக்காக தான் தலையில கொட்டுறப்ப கைய கிராஸ் பண்ணி அப்புறமா அந்த கைய கிராஸ் பண்றது வந்து இடது கைய வலது பொற்றுலையும் வலது கைய இடது நெத்தி பொற்றுலையும் அந்த தட்டுற கொட்டணும் அப்படிங்கிறது. இது அந்த அளவுக்கு அழுத்தம் போதுமானது. மெதுவா இருந்தா போதுமானது. அடுத்தது வந்து சைனஸ் மசாஜ்னு சொல்றது. இது வந்து ஒரு ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லலாம். மூச்சு சார்ந்த பிரச்சனை உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல பயிற்சின்னு சொல்லலாம். கைகளை 2 கையையும் அந்தந்த கண் உள்ளங்கைய வந்து கண்கள்ல வச்சுட்டு மேல இருந்து கீழே அப்படியே வருடி விடுறது. மூக்கை ஒட்டி கைகளை அழுத்தி வருடி விடுறது. இது பண்றப்ப என்ன நமக்கு கிடைக்குது அப்படின்னா, என்ன பலன் கிடைக்குதுன்னா, சைனஸ் ப்ராப்ளம் வந்து அந்த விரல்ல வந்து மூக்கை ஒட்டி அப்படியே அழுத்தி கீழே இழுத்துட்டு வருவோம். அப்புறம் திருப்பி இதே மாதிரி 3 முறை பண்ணுவோம். இதுல வந்து சைனஸ் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கும். அப்புறம் தொடர்ந்து காலையில எழுந்ததையும் ஒரு சிலவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு காலையில எழுந்ததுமே தொடர்ந்து தும்மல் வந்துகிட்டே இருக்கும். அந்த தொடர் தும்மல் வந்து இந்த பயிற்சி ரெகுலரா செய்யறவங்களுக்கு இருக்காது. இதுல வந்து இதுதான் கூடுதல் சிறப்புன்னு சொல்லலாம். அந்த தொடர் தும்மல் வந்து நம்ம எதுலயுமே நமக்கு கண்ட்ரோல் ஆகாது. இது பயிற்சி பண்றப்ப ரெகுலரா பண்றப்ப இந்த தும்மல் வராது அப்படிங்கிறது. அப்புறம் இறுதியான பயிற்சி ஃபேசியல் மசாஜ். முகத்தை வந்து தேய்த்து விடுதல். இப்போ வந்து முன்னாடிதான் வந்து பெண்கள் மட்டும் போய் பார்லர்ல போய் ஃபேசியல் பண்றது அப்படிங்கறது பழக்கம் இருந்தது. இப்பெல்லாம் வந்து ஆண்களும் அந்த பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இந்த 2 பேருக்குமே ஒரு என்ன கூடுதல் சந்தோஷம் அப்படின்னா, இப்ப பார்லர் போய் இதுக்குன்னு ஒரு ஃபேசியலுக்குன்னு செலவு பண்ற காசு மிச்சம் அப்படின்னு சொல்லலாம். முகத்தை எப்படி தேய்ச்சி விடுறதுன்னா, கைகளை நம்ம கண்கள் 2 கையில 2 கண்கள் மேல வச்சுட்டு மேல இருந்து கன்னத்துக்கு கீழே கீழ் பக்கத்துல கைகளை வச்சு மேல தேய்ச்சி கொண்டு போயிட்டு நெத்தியில இருந்து கையை சைடு பகுதியா காது ஓரமா இறக்கி கீழே கொண்டு வர்றது. இது ஃபேசியல் பண்றப்ப ஒரு மசாஜ் பண்ணுவாங்களா, அதேதான் ஃபேசியல் இந்த மசாஜ். கைகளை கன்னத்துல மேல தேய்ச்சி கன்னத்தை தூக்கி கொண்டு போய் நெத்தியில இது பண்ணி கையை கொண்டு வந்து பின்பக்கமா காது பக்கமா இறக்கி கொண்டு வர்றதுதான் இந்த பயிற்சி வந்து நம்ம ஃபேசியல் முகப்பொலிவு. நம்ம ஃபேசியல் பண்ணா என்ன ஒரு நல்ல ஒரு தோற்றம் கிடைக்குதோ அந்த தோற்றம் வந்து இந்த பயிற்சியில கிடைக்கும். இப்போ வந்து தேய்த்து விடுதல் இதுவரையிலும் பார்த்தோம். அடுத்தது வந்து அக்குப்ரெஷர் 14 பாயிண்ட் அக்குப்ரெஷர்ங்கிற பயிற்சி. அக்குப்ரெஷர்னா அந்த ஒரு பாயிண்ட் அழுத்துறப்ப அந்த ஒரு இடத்த அழுத்துறப்ப அங்க இருக்கிற உறுப்புகளுக்கு ஆற்றல் கொடுக்கறது தான் இந்த அக்குப்ரெஷரோட வேலை வந்து. இதுல என்ன சிறப்பு அப்படின்னு சொல்லணும்னா, மின்னோட்டத்தை நம்ம சீர்படுத்துறோம். நம்ம உடம்புல மின்னோட்டம் இருக்குன்னு நமக்கு தெரியும். அந்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்துறது தான் இந்த பயிற்சியில நம்ம வந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம் எல்லாம் சொல்றோம். இதுல வந்து ஒரு மின்னோட்டத்தை சீர் பண்றது இந்த அக்குப்ரெஷர் பயிற்சியில. ஒரு 1/2 நிமிடம் நம்ம வந்து விரல்ல வச்சு அழுத்தி எந்த பாயிண்ட்லயும் ஒரு வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு அரை நிமிடம் வந்து கவனத்தை செலுத்துறது, அதுக்கு ஆற்றல் கிடைக்குங்கிறது. எப்படி இந்த பயிற்சி என்ன மாதிரி அப்படின்னா, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கரண்ட் பாஸ் ஆகணும் அப்படின்னா, ஒரு ஒயர் எடுத்துட்டு ஒரு எண்டை ஒரு இடத்துலயும் இன்னொரு இடத்துல வச்சாதான் இந்த இடத்துல இருக்க ஒரு மின்னோட்டம் இந்த இடத்துக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உடலுக்கும் அந்த ஓட்டம் போறதுக்கு இந்த பயிற்சி. அந்த பயிற்சி பத்தி பார்ப்போம். இதுல வந்து மொத்தம் 14 இடத்துல வந்து இந்த மாதிரி நம்ம செய்ய போறோம். முதல் பாயிண்ட் வந்து எங்க அப்படின்னா, இடது கை நம்ம கழுத்தை ஒட்டி கொண்டு போய் பின்பக்கமா முதுகெலும்பு கழுத்துக்கு நேர் பின்னாடி நீங்க கை வச்சீங்கன்னா ஒரு மேடான பகுதி இருக்கும். அந்த இடத்துல நம்ம ஆள்காட்டி விரல், நடுவிரல், மோதிர விரல் 3 விரலையும் லைட்டான ஒரு அழுத்தம் கொடுத்து நம்ம வச்சுக்கணும். முதல் பாயிண்ட். இந்த பாயிண்ட் வந்து என்ன பாயிண்ட்னா, உடலுக்கும்
மனதுக்கும் ஒரு இணைப்பு கொடுக்கிற பாலமா இருக்கிறது அந்த பாயிண்ட். அதனால வந்து அந்த அந்த இடத்துல அந்த விரல்ல அழுத்தம் கொடுத்து வச்சுக்கிறோம். இந்த பயிற்சி முடிகிறவங்கள இந்த விரல்ல வந்து எடுக்காதீங்கன்னு சொல்லிட்டு கை அங்கேயே வச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து முதல் பாயிண்ட். அப்ப இரண்டாவது பாயிண்ட் எங்க இருக்கும், எங்கன்னா நம்ம மார்புக்குழி இரண்டு மார்பெலும்பு, அந்த மார்பெலும்பு அந்த பள்ள பகுதி சொல்லுவோம். நெஞ்சு குழிக்கும் அந்த பள்ளத்துக்கும் 1 இன்ச்சு கீழே இரண்டாவது பாயிண்ட், அதுக்கு கீழே 1 இன்ச்சு கீழே மூணாவது பாயிண்ட், அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு கீழே 4வது பாயிண்ட் 1 இன்ச்சு கீழே. இந்த 3 பாயிண்ட் என்ன பண்ணும்னா, நம்ம உணவு வந்து சாப்பிட்ட உணவு வந்து ஜீரணத்துக்குரிய தூண்டுதலுக்குரிய இடம்தான் இந்த 3 இடமும். இப்ப ஜீரணம் எனக்கு சாப்பிட்டதே நெஞ்சிலே இருக்கு, ஜீரணமே ஆக மாட்டேங்குது, தொடர்ந்து இப்படிதான் நடக்குது அப்படிங்கிறவங்கள இந்த இடத்துல பாயிண்ட் வந்து அழுத்தம் கொடுத்து கவனிக்கிறப்ப ஒரு நல்ல ஒரு ஜீரண சக்தியை தூண்டுற தன்மை வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது. இடது கையை பின்பக்கம் டச் பண்ணி வச்சாச்சு. வலது கை ஆள்காட்டி விரல்ல இந்த நெஞ்சுக்குழிக்கும் 1 இன்ச்சு கீழே 2வது பாயிண்ட்ல ஆள்காட்டி விரல் மட்டும்தான் வலது கை வைக்கணும். மீதி விரல்லாம் எதுவுமே பாடியில படக்கூடாது. எப்படி ஒயரை டச் பண்ணி நம்ம எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல மட்டும்தான் டச் பண்ணுவோம், எல்லா இடத்துலயும் டச் பண்ண மாட்டோம்ல. அது மாதிரி அந்த எந்த இடத்துல நம்ம பண்றோமோ அந்த இடத்துல மட்டும் டச் ஆயிட்டு மீதி கைகள்லாம் மோதாத மாதிரி விரல் எல்லாம் மடக்கி வச்சுக்கணும். இதுல வந்து அந்த பாயிண்ட்டுக்கு ஆற்றல் கூடும். மத்த உறுப்புகள்லாம் நம்ம அந்த இடத்துல மட்டும் கவனிப்போம். மத்த உறுப்புகளுக்கெல்லாம் ஆற்றல் போகாம அந்த இடத்துல கூடுதலான ஆற்றல் போகும். அந்த உறுப்புக்கு இயக்கம் சீராக ஆகும். இப்ப இந்த 3 பாயிண்டோட பயன் என்னன்னு பார்த்தாச்சு. 2, 3, 4. அப்புறம் 5 வந்து நம்ம தொப்புள் குழியில உள்ள விரல விட்டு மேல் நோக்கி அழுத்தி தூக்குறது. இது மாதிரிதான் இந்த 6 பாயிண்ட் இருக்கு. 6 பாயிண்ட்டும் ஒவ்வொன்றும் நான் நம்பர் சொல்லிட்டு சொல்லிடுறேன். 5 வந்து மேல் நோக்கி தூக்கணும். 6 வந்து விரல விட்டு கீழ் நோக்கி தூக்கணும். மேல் நோக்கி தூக்குறப்ப இந்த மேல இருக்கிற இந்த பித்தப்பை, இந்த மண்ணீரல், கல்லீரல் இங்க இருக்கிற பையெல்லாம் வந்து இந்த மேல் நோக்கி செய்யறப்ப தூண்டுதல் பெறும். கீழ் நோக்கி பண்றப்ப கீழ் இருக்கிற கிட்னி பகுதி, சிறுநீரக பை, கர்ப்பப்பை இது சார்ந்து அங்க இருக்க என்ன உறுப்புகளோ மலக்குடல் எல்லாம் வந்து நல்ல இயக்கம் பெறும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏற்கனவே பார்த்திருக்கோம். நம்ம தொப்புள் பகுதியில எல்லா நரம்புகளும் முடிகிற பகுதி. அப்ப அந்த நரம்புகள்லாம் அந்த உறுப்புகளோட தொடர்புல இருக்கிறதுனால நம்ம இது அழுத்தம் கொடுத்து தூக்கி பண்றப்ப அதுக்கு இயக்கம் பெறுது. 5 முடிச்சாச்சு. 5, 6 வந்து மேலும் கீழும். அப்புறம் வந்து வலது மார்பு மேல் பக்கமா வலது மார்பு பக்கமும் இடது மார்பு பக்கமும் தூக்குறப்ப அது ஏற்கனவே சொல்ற அந்த கல்லீரல் கணையம் அப்படிங்கிறது இயக்கப்பெறும். கீழ் நோக்கி பண்றப்ப அது மலக்குடல் வந்து சிறுகுடல், மலக்குடல்லாம் வந்து அது இயக்கப்பெறும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து நம்ம மார்பு நிப்புளுக்கு கீழே ஒரு ஜானுக்கு கீழே மார்பு எலும்பு முடிகிற இடத்துக்கு கீழே ஒரு அழுத்தம் கொடுப்போம். ரைட் சைடும் லெஃப்ட் சைடும். இதுவும் அதேதான். அங்க இருக்கிற உறுப்புகள் நாளமில்லா சுரப்பி வந்து நல்ல இயக்கம் பெறறதுக்கு தான். அடுத்தது வந்து இடுப்பு ரைட் சைடு, இடுப்பு தண்ணி குடம் வைக்கிற இடம் எங்க இருக்கோ அந்த இடத்துல ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு பாயிண்ட். அந்த பாயிண்ட் வந்து கட்டவிரல்ல வச்சு அழுத்தம் கொடுப்போம். இது வந்து நேரடியா மூலாதார சக்கரம், பிட்ரூட்டி கிளாண்டை இயக்கம் பெறதுனால இந்த இடத்த ஒரு அழுத்தம் கொடுப்போம். பிட்ரூட்டி கிளாண்ட் தெரியும் என்ன பண்ணும்னு. நான் உடம்புல இருக்க எல்லா உறுப்புகளையும் அதுக்குதான் இயக்கம் பெற தலைமை காவலர். அவங்கதான் வந்து எல்லாத்து இயக்கத்தையும் அவங்கதான் பாதுகாப்பாங்க. இயக்கத்தையும் அவங்கதான் கட்டளையும் இடுவாங்க. அதை வந்து நேரடியா நம்ம இயக்கம் பெறோம்னா இந்த பாயிண்ட் அழுத்தம் கொடுக்கறப்ப நேரடியா அனைத்து உறுப்புகளுக்கும் அது சீரான கட்டளைகள் அது கொடுக்கும் அப்படிங்கிறது. இறுதியான பாயிண்ட் வந்து என்ன அப்படின்னா, நம்ம இடது தொப்புள்ள இருந்து இடது கால் அந்த ஜாயிண்ட்க்கு
சென்டர்ல ஒரு பாயிண்ட் ஒரு 4 இன்ச்சுக்கு கீழே வரும். அது தொப்புள்ள இருந்து கிராஸா இருக்கும். அந்த பாயிண்ட் என்ன அப்படின்னா மலம் வந்து ஈஸியா நமக்கு வெளியில போறதுக்குரிய பாயிண்ட்டும், அப்புறம் வந்து ஆண்களுக்குரிய வித்துப்பை அத வந்து சீரா இயக்கத்துக்கு இந்த பாயிண்ட் வந்து உதவும். இதுல வந்து ஒவ்வொரு பயிற்சியிலயும் அழுத்தம் கொடுக்கிறோம். அரை அரை நிமிடம் வந்து அழுத்தம் கொடுத்து மனதை அந்த இடத்துலயே கவனத்தை வைங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு வராது, போக போக வரும். நீங்க அப்படி உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் அதே இடத்துல இருக்கணும்னா எண்ணிக்கை வந்து வேணா ஒரு 8, 10 அந்த மாதிரி எண்ணிக்கை 8 எண்ணிக்கை தான் சொல்லுவாங்க. எண்ணிக்கை எண்ணுறப்ப 1, 2ன்னு சொல்லி அந்த அந்த இடத்துல மனதை வச்சு செய்யறப்ப கான்சென்ட்ரேஷன் வந்து கொஞ்சம் அந்த அதே இடத்துல அந்த பாயிண்ட்லயே இருக்க வாய்ப்பு இருக்கு. அரை நிமிடம் போதுமானது. தினம் தினம் இதை பண்றப்ப அன்னைக்கு தேவையான ஆற்றலை நம்ம கொடுத்துருவோம். அப்ப அந்த உள்ள இருக்க உறுப்புகளுக்கும் தேவையான மின்னோட்டம் கிடைச்சிரும் அப்படிங்கிறது தான் பயிற்சி வந்து. இப்ப இதுல அந்தந்த பாயிண்ட் சொல்லறப்பயே அந்தந்த பாயிண்ட்ல என்ன வந்து பலன்கிறதையும் சொல்லியாச்சு இந்த பயிற்சி செய்யறதுனால. அந்த தொப்புள்ள நடுப்பகுதி வந்து சுத்தி எல்லா உறுப்புகளும் இருக்கிறதுனால அழுத்தம் கொடுத்தி தூக்குறது வந்து ஒரு சிறப்பான ஒரு பயிற்சியும் கூட. சிறுநீரகம் பெண்களுக்கு அந்த கீழே அழுத்தி நம்ம அழுத்தம் கொடுக்குறப்ப கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகள் கூட அதுல நீக்கம் பெறும். லைட்டா இதெல்லாம் நம்ம ரெகுலரா செய்யறப்ப லைட்டா ஏதாவது இருந்தா கூட பயிற்சினால போயிடும். ஆரம்ப காலகட்டத்திலேயே அதை நீக்கிக்கலாம். ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு. நான் முழுதா வந்து சொல்லல. இந்த ஒவ்வொரு பாயிண்ட் சொல்றப்ப அந்த 11, 12 வந்து கல்லீரல் மண்ணீரல் வரும். அந்த மார்பெலும்பு கீழே அந்த அழுத்தம் கொடுக்குறப்ப அந்த கல்லீரல் மண்ணீரல் பண்றப்ப அழுத்தம் கொடுக்குறப்ப அது இயக்கம் சீரா இருக்கிறப்ப நமக்கு என்ன பலன் கிடைக்கும்னா விட்டமின் ஏ, பி, டி, இ, கே இந்த மாதிரி உள்ள விட்டமின்லாம் அது வந்து சரியான இயக்கம் இருக்கிறப்ப அது எளிதா வந்து நமக்கு சத்து வந்து நமக்கு உணவுல இருந்து எளிதா நமக்கு கிடைச்சிரும். இது இயக்கம் சரியா இல்லைன்னா தான் நம்ம விட்டமின் குறைபாடு எல்லாம் வர்றது அப்படிங்கிறது. இந்த பயிற்சியில நம்ம பலனையும் பார்த்தாச்சு. இது இன்னும் கூடுதல் பலன் சில இதை சொல்லுறேன். நம்ம மின்னோட்டம் சீரா இருக்கும். இருதயம் சார்ந்த இந்த அக்குப்ரெஷர் வந்து இருதயம் சார்ந்த பிரச்சனை இருக்கிறவங்க இந்த அக்குப்ரெஷர் பயிற்சி செய்யறப்ப என்ன ஆகும்னா லைட்டான பிரச்சனை இப்பதான் வந்து லைட்டா இருக்கு, மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு சரி பண்ணலாம்னு சொல்றாங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த பயிற்சியோட நீங்க தொடர்ந்து பண்ணினீங்கன்னா அக்குப்ரெஷர் மனதுக்கு வந்து ஒரு அமைதியும் கிடைக்கும். இதயம் சார்ந்த பிரச்சனை வந்து சரியாக வாய்ப்பும் இருக்கு. தூக்கம் வரல அப்படின்னா இந்த அக்குப்ரெஷர் பயிற்சியோட சேர்ந்து உடல் தளர்த்துதலையும் ரெகுலரா நம்ம செய்யறப்ப நமக்கு தூக்கம் வந்து எளிதா வர வாய்ப்பு இருக்கு. தூக்கம் வரலன்னு சொல்றவங்களுக்கு இதை 2 தான் செய்ய சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க மன்றத்துல. இதை நீங்க சொன்னதையும் நாங்க வந்து இதை ரெகுலரா தூங்க போறப்ப நான் செய்யறேன். எனக்கு வந்து முன்னெல்லாம் மாத்திரை எடுத்துக்கிட்டு நான் தூங்குனேன், இப்பெல்லாம் மாத்திரை எடுக்காமலே கூட எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு அவங்க சொல்றப்ப எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ஏன்னா அது நமக்கு என்ன ஓட்டம் தான் வந்து படுத்தது இது அப்புறம் வேற வேற சிந்தனைனால மன அமைதி இல்லாம தூக்கம் கெடுது. இது வந்து மன அமைதியை தூண்டுதல் கொடுக்கும் இந்த பாயிண்ட். தேய்த்து விடுதல்ல வந்து அதுலயும் வந்து அந்த பயிற்சி செய்யறப்பயே நம்ம பயிற்சி பாக்குறப்பயே சொல்லிட்டோம், வயிறு சுத்தி இருக்கிற உறுப்புகள் எல்லாமே தேய்த்து விடுறதுனால உள்ள அந்த வயிறு சுத்தி இருக்கிற உறுப்புகள் நல்ல இயக்கம் பெறும். இந்த 3 ஓட்டங்களும் அதுக்கு சீரா கிடைக்கும். இந்த தேய்த்து விடுறதுனால ஜீவகாந்த ஓட்டம் சீரா இருக்கும் அப்படிங்கிறது. காது பிரச்சனைகள் வராது. அந்த காது அந்த காது பயிற்சி சொல்றப்பயே காது பிரச்சனையை பத்தி சொல்லியாச்சு. பலன்கள் ஓரளவுக்கு எல்லாமே சொல்லி
பலன்கள் அனைத்தையுமே இப்ப பார்த்தாச்சு. இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து செய்யறப்ப நம்ம உடல் சார்ந்த பயிற்சி செய்யறப்போ இயக்கம் கொடுத்து இப்ப கை பயிற்சி கால் பயிற்சி அப்படின்னு இயக்கம் கொடுத்து செய்யறப்போ ஒரு சில இது நம்ம சரியா நமக்கு இயக்கம் பெறலைன்னா கூட இந்த பயிற்சி இந்த அக்குப்ரெஷர் செய்யறப்ப அந்தந்த பாயிண்ட்டுக்கு நம்ம இயக்கம் கொடுக்கறப்ப இரண்டும் சேர்ந்து முழுமையான பயிற்சியோட முழுமை தன்மை கிடைச்சிரும் அப்படிங்கறது நிறைவு கருத்தா சொல்றேன். மகரிஷி சொன்ன ஒரு கருத்தோட இனி கருத்தை நிறைவு செய்வோம், சிந்தனையை நிறைவு செய்வோம். உடல் வந்து அசைந்து பழக வேண்டும், மனதை அசையாமல் பழக வேண்டும் என்பது உடல்ல அசைச்சு பழகிறது பயிற்சி, மனதை அசையாம பழகிறது வந்து தவம். இது ரெண்டும் செய்யறப்ப உடலும் மனமும் ஒத்திசைவா இயங்கும் அப்படிங்கிறது. உடலும் மனமும் ஒத்திசைவா இருந்தா எந்த ஒரு செயலையுமே நம்ம சிறப்பா செய்து நம்ம வந்து எப்போதும் இன்பமா இருக்க வழிவகை செய்யும் அப்படிங்கறத சொல்லி நிறைவு செய்துக்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க அன்பு சகோதரி. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை இன்றைய அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறுதோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க நாம் வசந்தம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் உள்ளமும் உடலும் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் அடுத்து ஒரு அற்புதமான பாகத்தினை அன்பு சகோதரி சசிகலா பாரி அவர்கள் அதிகாலை அன்பு பரிசாக நமக்கு வழங்கியுள்ளார்கள். நாளை நமது தளத்தில் இலக்கிய வெள்ளியில் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் நம்மிடையே உதவி இயக்குனர் மற்றும் எழுத்தாளராக வலம் வரும் மலர்மன்னன் அவர்கள் வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பில் சிறப்புரையாற்ற இருக்கின்றார். வரும் சனிக்கிழமை நமது தளத்தில் வசந்தம் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் ஜென் சவுந்தர் அவர்கள். உடற்பயிற்சிகள் வாயிலாக தமது வாழ்வியலை எப்பொழுதும் ஒழுங்குபடுத்தி மற்றவர்களுடைய வாழ்வியலும் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் அன்பு சகோதரர் அவர்களுடைய வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்போம். ஒவ்வொரு நாளும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து கரம் கோர்த்து பயணிக்கவும் நமது வாழ்வியல் வழிகளில் இன்னும் செம்மையான பாதைகளை அடையவும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா சசிகலா அம்மா வசந்தம் அப்படிங்கிற தலைப்புங்கிறதுனால அவங்களுடைய வசந்தமான ஒரு நினைவுகளோட வந்து ஆரம்பிச்சாங்க. அவங்க பள்ளி தோழியான தமிழ்ச்செல்வி அவங்கள பத்தி அவங்க குறிப்பிட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு நன்றி அப்படிங்கிறது நிச்சயமா சசிகலா அம்மா சொல்ற மாதிரி நன்றியா இருக்கணுங்கிறதுக்கே நம்மளுக்கு கத்துக் கொடுக்க வேண்டி இருக்கு. என்னதான் நம்ம திருக்குறள்ல வந்து நன்றி மறுப்பது நன்றென்று நம்மளுக்கு சின்ன வயசுல சொல்லி கொடுத்தாலும் அந்த அளவுக்கு பதியாத பாடம் இப்ப வந்து சீக்ரெட் ஆகட்டும், மேஜிக் ஆகட்டும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்த பிறகு அதையே பயிற்சியா செய்யணும், அது நம்மளுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அதை பயிற்சியா பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அது அதை வந்து அதையே வந்து ஒரு இயல்பா கொண்ட தனது தோழியை பத்தி பகிர்ந்துக்கிட்டாங்க. அதுலயும் 2 தோழிகளுமே பார்த்தீங்கன்னா, சசிகலா அம்மாவாகட்டும், தமிழ்ச்செல்வி ஆகட்டும், ஒருத்தருக்கு ஒருத்தர் சளைச்சவங்க இல்ல அப்படிங்கிற மாரி தான் சொல்லணும். ஏன்னா, ஒரு தோழி எந்த அளவுக்கு தனக்கு வாங்கி கொடுத்த தோழிக்கு நன்றியுணர்வா நன்றிங்கன்னு சொல்லி சொல்றதுலருந்தும், எல்லாருடைய குணம் அறிந்து நடந்துக்கிறதுலருந்தும், ரொம்ப பொறுமையா இருக்கிறதுலருந்தும் எந்த அளவுக்கு சிறப்பா இருந்தாங்களோ, அதே போல சசிகலா அம்மாவும் தனது தோழிக்காக வந்து போய் அத வாங்கி கொடுக்கறக்காக தனது பாட்டிகிட்ட போய் சொல்லி வாங்கி கொடுத்ததாகட்டும், அது அந்த வயசுலயே வந்து அவங்க செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா அந்த வயசுல வந்து நம்மளுக்கு அது
தோணுனாலும் அது செய்யற அளவுக்கு நமக்கு தெரியுமா? அந்த அளவுக்கு அறிவு பத்துமா? அப்படின்னா, நிறைய குழந்தைகளுக்கு பத்துறதில்ல. ஆனா சசிகலா அம்மா அப்பவே அத பண்ணியிருக்காங்க. ஆனா இதெல்லாம் நல்ல நினைவா சொல்லிட்டு இருக்கையில, அது வந்து அவங்க இப்ப இல்ல. அவங்க நினைவுகளா தான் இருக்காங்க. அந்த ஆன்மாவுக்கு நம்ம நினைச்சுக்கலாங்கையில கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் அந்த ஆன்மா வந்து இன்னும் நிறைய வந்து மகிழ்ச்சியோட எங்க இருந்தாலும் இருக்கட்டும். மிக்க நன்றிங்க சசிகலாம்மா. உங்க வசந்தம் அப்படிங்கிறதுல எல்லாருக்குமே பள்ளி, கல்லூரி நினைவுகளுக்கு போயிருவீங்க அப்படின்னு சொன்னீங்க. நிச்சயமா நமக்கு எல்லாருக்குமே வசந்தம்னா பள்ளியா இருக்கும், இல்லைன்னா கல்லூரியா இருக்கும். மிக்க நன்றி அம்மா. அதுக்கப்புறம் வேதாத்ரி ஐயாவுடைய நீங்க அந்த பாடல்ல வந்து நீங்க ரூம் சாட்லயே இருக்கு. நீங்க பார்த்துக்கலாம். எப்பொருளை, எச்செயலை, எக்குணத்தை, எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால், அப்பொருளின் தன்மையாய் நினைப்போர் ஆற்றல் அறிவினிலும் உடலினும் மாற்றங் காணும். அப்படிங்கிறதுல முதல் 4 சொற்கள மட்டும் எடுத்துட்டு, எடுத்துக்காட்டுகளோட வந்து விளக்குனீங்க. அந்த ராமர வந்து நான் நினைச்சுட்டே இருக்கிறதுனால, நான் ராமரா மாறிறணும்னு பயமா இருக்குன்னு வந்து சீதை கவலைப்பட்டதுக்கும், அப்போ உண்மையாவே நான் என்ன அதுக்கு ஒரு பதிலாக இருக்கும்னு ஒரு ஆவலோட இருந்தேன். இல்ல அப்படிலாம் இல்ல. அவரு வந்து சீக்கிரம் கூட்டு போயிருவாருன்னு அந்த மாரி ஏதாவது ஒரு விஷயமா இருக்குன்னு அவங்க தோழி ரொம்ப அழகா சொன்னாங்க. "நீ எப்படி ராமர நினைச்சுட்டு இருக்கியோ, அதே போல அவரும் சீதைய நினைச்சுட்டு இருப்பாரு" அப்படின்னு சொல்லையில, அ ரொம்ப ரொம்ப ஒரு ரொம்ப ஒரு சூப்பரான விஷயமா இருந்தது. அதேபோல நம்ம எங்கெங்க பார்க்குறோமோ, இது நம்மளையே அறியாம நெறைய விஷயங்கள வந்து சொல்லுவாங்க. எப்ப பார்த்தாலும் கெட்டத நினைக்காத, நல்ல மனுஷங்கள பத்தி நென அப்படின்னு சொல்லி நம்ம வீட்லயே சொல்லுவாங்க. அதேபோல பன்றி வந்து அது சந்தோஷமா இருக்கிறத பத்தி பாண்டவர்கள் பேசிட்டு இருக்கையில, கிருஷ்ணர் வந்து "பன்றியிலிருந்து வெளிய வா" அப்படின்னு சொல்லி சொன்னத வந்து நீங்க குறிப்பிட்டீங்க. அதேபோல தான் நமக்கும் வந்து இது வந்து நல்ல பன்றியாக இருக்கு. சில விஷயங்கள் நம்மளுக்கு கெட்ட பன்றிகளாக இருந்து நம்ம மனதுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கிற விஷயங்கள் நல்லத விட வந்து வெளிய இதுதான் அதிகமா வரும். இது வந்து எல்லாருக்கும் ஒரு எடுத்துக்காட்டா, அதுலருந்து நம்ம வெளிய வந்துரணும். நம்ம இது ஒரு விழிப்புணர்வா இருக்கும். ஏன்னா, நம்ம நெனச்சுட்டு இருக்கோமோ, அதுவாகவே ஆகும். நம்மளுக்கு கீதாசாரத்திலருந்து எல்லாத்துலயும் சொல்லியிருக்கு. ஆனா, இன்னைக்கு நீங்க சொன்ன எடுத்துக்காட்டுகள் வந்து நம்மளுக்கு நிச்சயமா அது விழிப்புணர்வ கொடுத்திருக்கும் நிச்சயமா எல்லாருக்கும். அதேபோல நம்ம எதையுமே பார்த்தோம்னா, அத கண்களால பார்க்கிறதோட மட்டும் நம்ம விட்டுறதில்ல. ஏன்னா, ஒரு கோயிலுக்கு போனாலும் சரி, எதையா இருந்தாலும் நம்ம ரசிச்சு திரும்ப திரும்ப அதையே வந்து மத்தவங்கட்ட சொல்லி சிலாயிக்கிற ஒரு மனப்பாங்கு இருக்கிறவங்க. அதுல வந்து நீங்க நடராஜர் அபிஷேகத்த பார்த்துட்டு வந்து நம்ம சொன்னத பத்தியும் குறிப்பிட்டீங்க. இதே போல சீக்ரெட் புத்தகத்துல ஒரு இது வரும். ஒருத்தர் வந்து ஒரு வீடு வாங்கணும்னு நெனச்சிருப்பாரு. ஆனா, அதுக்கெல்லாம் அந்த விஷன் போர்ட்ல மாட்டிட்டு, அதுக்கப்புறம் அவரு மறந்துருவாரு. அந்த அந்த வீட்டையும் மறந்துருவாரு. அப்படியே மறந்துட்டு இருக்கையில, அப்புறம் கடைசியா போய் அவங்க வீடு சேஞ்ச் பண்ண அந்த இதுலருந்து எடுத்துட்டு வந்து பார்த்தா, அந்த படத்த பார்த்த பிறகு அவரு அழுதுருவாரு. ஏன்னா, அவரு என்ன படத்த வந்து அவர் விஷன் போர்ட்ல வச்சாரோ, அந்த படத்தோட வீட்ல தான் அவரு குடியிருந்துட்டு இருப்பார். ம். அது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கும். இது போல தான் நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ, அது எல்லாமே நம்மளுக்கு கைகூடும். அம் எனக்கு நேற்றோ முந்தா நேற்றோ ஏதோ பார்த்துட்டு இருக்கையில, வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய ஒரு விஷயம் தோணுது. நம்மளுக்கு எல்லாமே நெனைச்சது நடக்கும். ஆனா நடக்கிற மாரி நெனைக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு தெரியல, அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையா அது ரொம்ப ஒரு உண்மையான விஷயம். ஏன்னா நம்மளுக்கு எப்படி நடக்கும் நடக்கிறது மாரி நெனைக்க தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை. ரொம்ப ரொம்ப நன்றிங்க சசிகலாம்மா. ஒவ்வொரு பயிற்சிய சொல்லும்போதும், நீங்க சும்மா இங்க வந்து இத தொட்டா இந்த பயிற்சி அப்படின்னு மட்டும் சொல்லாம, அது எப்படி எப்படி செய்யணும், அதனால என்னென்ன பலன்கள் ஏற்படுது, அது என்னென்ன மாற்றங்கள நம்ம உடம்புல கொண்டு வரும் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா அறிவியல் பூர்வமாவும் நீங்க சொன்னீங்க. அதுல வேதாத்ரி மகரிஷி வந்து சொன்னது வந்து, நீங்க உடற்பயிற்சி நீங்க வந்து செஞ்சுட்டீங்கன்னா, உங்ககிட்ட தேவையில்லாத பழக்கங்கள் வந்து போயிரும். அது ஒரு நல்ல நிலையான விஷயங்களையும் வந்து உங்களுக்கு கொடுக்கும். அப்படிங்கிறதும் பயிற்சி செய்யணும்னு நெறைய பேருக்கு ஆசை தான். ஆனா, பயிற்சி செய்யணும் மன்னிக்கவும். அ பயிற்சி செய்யணும்னு அவங்க நெனைக்கிறதுல வந்து ஒரு நிலைத்த எண்ணத்த வச்சாங்கன்னா, நிச்சயமா அவங்கனால பயிற்சி செய்ய முடியும் அப்படிங்கிறதையும் நீங்க குறிப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு பயிற்சியும் ரொம்ப அழகா வந்து விளக்குனீங்க. அதுல உடம்பை தேய்த்து விடுதல், மசாஜ் அப்படிங்கிற பயிற்சியில வந்து நம்ம வலது கை எடுத்து நம்மளுடைய தொப்புள் பகுதியில வந்து நம்ம 3 தடவ கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், மறுபடியும் ஆன்டி கிளாக் வைஸ், மறுபடியும் கிளாக் வைஸ் வந்து செய்யணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு ஒவ்வொரு இடத்துலயும் செய்றனால என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. அது நம்மளுடைய நெஞ்சு பகுதி, அதேபோல நம்மளுடைய நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அந்த காதுக்குள்ள இருக்கிற அந்த
ஃப்ளூயிட் வந்து சரியான அளவுல இல்லன்னா, நம்மளுக்கு பேலன்ஸ் கிடைக்காது. நம்மளோட முன்னாடி இருக்கிற நம்ம பொருட்கள் கூட நம்மளுக்கு சரியான அளவுல வந்து தெரியாது. அந்த அளவுக்கு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது வந்து அந்த காது குடைதல் அப்படிங்கிற அந்த பயிற்சி மூலமா அது வந்து சரிப்படுதல் அப்படிங்கிறதும் சரி, முகப்பொலிவ தருது. அந்த ஃபேஷியல் மசாஜ் மாரி நம்ம பண்றது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. இதில் நிறைய நன்மைகள் இருக்கு. இந்த மசாஜ் பண்ற அந்த பயிற்சியில வயிறு, நெஞ்சு பகுதியில உங்க ஜீவ காந்த ஓட்டம் வந்து சீர்படும் அப்படிங்கிறதும், உங்களுடைய உள்ளுறுப்புகள் பலப்படும். அதேபோல காது பகுதியில் இருக்கிற இயக்கங்கள் வந்து சீர்படுத்தும். அதனால காதுல இருக்கிற குறைகள் எல்லாம் வந்து நீங்கும் அப்படிங்கிறதும், இப்போ நிறைய மசாஜ் சென்டர் எல்லாம் போய் நம்ம அந்த ஃபேஷியல் எல்லாம் பண்றதோட அதே விஷயத்த வந்து நம்மளுக்கு வந்து இத தொடர்ந்து பண்ணையில அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். முகமும் பொலிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து அக்குப்ரெஷர் பயிற்சி வந்து குறிப்பிட்டீங்க. 14 அக்குப்ரெஷர் பாயிண்ட்ஸு. அதுல வந்து நம்ம முதுகு ஸ்பைனல் கார்டோட மேல அது வந்து 3 விரலா வந்து நம்ம தொட்டுக்கணுங்கிறதும், அது ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஏன் நம்ம அது வந்து செய்யணும் அப்படிங்கிறதும், அந்த நிறைய தொப்புல வந்து மேல தூக்கி அந்த மாரி ஒவ்வொரு விஷயங்களும் செய்யல, அதுல இருக்கிற உள்ள இருக்கிற உறுப்புகள் எல்லாமே வந்து பலப்படும். அது எங்கெங்க வந்து செய்யணும், அது ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் ஒரு 1/2 நிமிடம் தான் போதும். அங்க மட்டும் நீங்க நினைவை செலுத்தினீங்கனாவே போதும். நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயங்கள கொடுக்கும் அப்படிங்கிறதும், இந்த பயிற்சியெல்லாம் தொடர்ந்து செய்யல, உடல்ல இருக்கிற ஒரு மின்சார ஓட்டம் வந்து சீரமையும் அப்படிங்கிறதும், நம்ம உடம்புல மின்சார தடை இருந்தாலும் நீங்கிவிடும் அப்படிங்கிறதும், இருதய நோய்க்கு வந்து ஒரு சிறந்த காப்பு முறையாகவும் இந்த அக்குப்ரெஷர் பயிற்சி இருக்கு. அதேபோல அதிக ரத்த அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு அது குறைய வாய்ப்பு இருக்கு. நரம்பு மண்டலத்தை வந்து ஒழுங்குபடுத்தி சீராக செய்து, அதேபோல நரம்புகளின் முறுக்குத்தன்மையை குறைக்குது. நல்ல இப்போ வந்து நிறைய நோய்களுக்கு காரணம் வந்து நல்ல உறக்கம் வராததான். நீங்க வந்து இந்த அக்குப்ரெஷர் பாயிண்ட்டும் அதேபோல வேதாத்ரி மகரிஷி ஐயாவுடைய ரிலாக்சேஷன் பயிற்சி அப்படின்னு இருக்கு. அது யூடியூப்ல போட்டிங்கனாவே வரும். அதையும் தொடர்ந்து நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு தூக்கமின்மையும் வராது. அதேபோல உங்களுக்கு அந்த தூங்குனாலும் அது ஒரு நல்ல ஆழ்ந்த தூக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியா வந்து வேதாத்ரி மகரிஷி ஐயா சொன்னது வந்து ரொம்ப அழகா இருந்தது. நம்ம உடல்ல வந்து இயக்கம் தேவை. நம்ம அந்த மனதை வந்து ஒருமித்த ஒரே நிலையிலிருந்து நம்ம வந்து தவம் செய்யணும் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டீங்க. ரொம்ப சிரத்தையா ஒவ்வொரு விஷயங்களையும் வந்து விளக்கியதுக்கு மிக்க மிக்க நன்றிங்க சசிகலாமா. மிக்க நன்றி. வணக்கம் விஜயாம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி தினம் சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரீட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பவள்ளி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இதில் இன்று நடைபெற வந்திருக்கும் சசிகலா பாரி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். இன்னும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்து பயணமும் போயிடலாம். கண்களை மூடி அமைதியா உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும்
நல்ல உடல்நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலையே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. சசிகலா பாரியம்மா அவங்களுக்கு பல கோடி நன்றிகள் அம்மா. நம்ம வேதாத்திரி மகர்ஷி உடல் தேய்த்து விடல் பயிற்சி ரொம்ப பிரமாதமா சொல்லி கொடுத்தீங்க. உடல் தேய்த்து விடுறது, ரிலாக்ஸ் பண்றத பத்தி ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்தீங்க. அதை நம்ம செய்துட்டு இருக்கோம். எல்லாருமே இதை கேட்டு செய்வாங்க, செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இந்த உடல் தேய்த்து விடுறதுல மார்பகம் தேய்த்து விடும் பொழுது பெண்களுக்கு புற்றுநோய் வராமலும் தடுக்குது அப்படின்னு ஒரு பதிவும் இருக்கு. அம்மா சொல்லுவாங்க. இப்ப நிறைய நேரத்துல நம்ம ஓய்வு எடுக்காத தூங்க போகும்பொழுது நமக்கு தூக்கம் வராது. அந்த நேரம் இந்த ரிலாக்ஸ் பண்றதும் உடல் தேய்த்து உடலும் செய்யும் பொழுது நல்லா அற்புதமா தூக்கம் வரும். நாங்கெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எப்பவுமே தூக்கத்துக்கு மாத்திரை போட்டதே இல்லை. அந்த மாதிரி நீங்களும் செய்து பயனடையணும்னு நான் கேட்டுக்கிறேன். அம்மா அவங்க அந்த பாட்டும் சொல்லி அதுக்கு அர்த்தமும் சொல்லி ரொம்ப அற்புதமா இன்னைக்கு நடத்துனது ரொம்ப நன்றிகள் அம்மா. இந்த மாதிரி நம்ம கருத்துக்களை எல்லாமே நீங்க வாரம் வாரம் பேசணும், கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்க நல்ல உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயா. ரொம்ப அழகாக வாழ்க்கணும். சரி, அதன் மூலமாக மறுபடியும் இன்னும் என்ன பலன் கிடைக்கும், கூடுதல் தகவல் கொடுத்துருக்கும். மிக்க நன்றிங்கம்மா. மிக்க மிக்க நன்றி. வணக்கம் சேவியர் சார், நீங்கள் பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சசிகலம்மா பாட்டோடு ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு ராகத்தோட பாடி நல்ல ஒரு உபயோகமான கருத்துக்கள், நல்ல அருமையானது. அவங்க சொன்ன அந்த உடலை தேய்ச்சி விடுறது புல் மார்பகம் அந்த பாயிண்ட்ஸை சொல்லி 3 டைம்ஸ் இடது வலது நம்ம வலதுலேயே முடிக்கிற மாதிரி அற்புதமா இருந்தது. இது பண்ணாலே போதும் பொழுது இருக்கு. நம்மளை மனசை கவனிக்கிற மாதிரி உடலையும் நம்மளே கவனிச்சுக்கிட்டாலே எதுவுமே பாதிப்பு எதுவுமே வராது. அவங்க சொல்றது எந்தவித மருத்துவத்துக்கே போக தேவையில்லை. நான் அந்த அளவுக்கு அவங்க அதனுடைய பயன்களை பற்றியும் அழகா சொன்னாங்க. என்னென்ன இது பண்ணா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும். ஒரு 1/2 hour ஒதுக்கி டெய்லி இது மாதிரி பண்ணாலே போதும். நல்லது. சீக்கிரமா மாதத்திற்கு 2 முறை அவங்களுடைய உள்ளமும் உடலுங்கிற தலைப்புல உரையாற்றிட்டு வராங்க. பயிற்சிகள், நிறைய பயிற்சிகளை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அறிமுகம் பின்பற்றி நம்ம உடல் பாதுகாக்கணும். அந்த ஒரு அக்கறையில அவங்களும் சொல்றாங்க. நன்றிகள் சசிகலா பாரியம்மா. அதோட நல்ல எண்ணங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த தளத்திற்கு நன்றி, வாழ்த்துக்கள் சசிகலா. நன்றி. மிக்க நன்றிங்க சேவி சார். வாழ்த்துக்களை தெரிவிச்சதுக்கும், அதனால எந்த ஒரு 45 நிமிடங்கள் செய்யறதுனால என்னென்ன விஷயங்கள் நம்ம உடம்புல ஏற்படுத்தணும் அப்படின்னு சொன்னதுக்கும் மிக்க நன்றி. வணக்கம் தியாகராஜன் ஐயா, நீங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். வேதாத்திரிய தொண்டாற்றி கொண்டிருக்கின்ற அருள்நிதி சசிகலா பாரியம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள், நன்றி. வாழ்க வளமுடன்.
அவையோர் அனைவருக்குமே பணிவன்பான வணக்கங்கள். இந்த தெய்வீக காலை பொழுதுல எல்லோரும் உடல் நலமாக இருக்க வேண்டும், உள்ள தூய்மையோட இருக்க வேண்டும் என்ற கருத்துல தான் 2 பயிற்சியை ஆசான் வேதாத்ரி மகரிஷி கொடுத்திருக்கார். ஒன்று அகத்தவம், இன்னொன்று அகத்தாய்வு என்று சொல்லக்கூடிய, ஆங்கிலத்தில் சொல்வதா இருந்தா இன்ட்ராஸ்பெக்ஷன் என்று நமக்கு நாமே கேள்வியை எழுப்பிக் கொண்டு நமக்குள்ள என்னென்ன இருக்கிறது, குற்றம் குறைகள் இருக்கிறது, அதை எப்படி சரிப்படுத்திக் கொள்வது என்ற அளவுல தான். நாம செய்யக்கூடிய சிறு சிறு சவால்கள் தான் நமக்கு துன்பமாக வந்து நிக்குது. அப்ப துன்பமில்லாத வாழ்வு வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குற்றம் குறைகளை ஆழ்ந்து உணர்ந்து திருத்தம் பெற வேண்டும். அந்த திருத்தம் பெறுவதற்கு வழிமுறைகள், அதன் வழி நிற்பதற்கு ஒரு வலிமை வேண்டுமே, அந்த வலிமையை கொடுப்பதுதான் இந்த மெடிடேஷன் என்று சொல்லக்கூடிய தவ முறைகள் அத்தனையுமே. அதற்கு தவம் செய்வதற்கு இந்த உடல் உறுதியா இருக்கணும். அமைதியாக அமர்ந்து ஆழ்ந்து சுவாசித்து நிதானமாக இந்த உடலை கவனிக்கணும்னா, உட்கார்ந்து இருக்கும் போது காலு கையெல்லாம் மரத்து போச்சுன்னா நமக்கு அந்த தெய்வீக உணர்வு மேலோங்குமா, அந்த காலு கையில ஞாபகம் போகுமா? அப்ப அந்த உணர்வு நிலைக்கு மேலோங்காது, உடல் அளவிலேயே எல்லை கட்டி நின்று விடும். அதனால அந்த உடல்ல இருக்கக்கூடிய அந்த ஓட்டங்கள், குறிப்பாக ஒரு 5 ஓட்டங்கள் ஆசான் சொல்லுவார். இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் சக்தி ஓட்டம், ஜீவகாந்த சக்தி ஓட்டம் என்று 5 விதமான ஓட்டங்கள். இந்த 5 விதமான ஓட்டங்களும் சீராக இயங்கி நம்ம உடலையும் உள்ளத்தையும் ஒரு அமைதியும் மேன்மையையும் பெற வைக்கும். ஒவ்வொரு அணு அடுக்குகளையும் சீரமைத்து நமக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை, ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த இறையாற்றல் நமக்குள்ள ஊடுருவி நிறைவதற்கு வழிவகை செய்யணும். எங்கேயும் தங்குதடை இருக்கக்கூடாது. வெளியில இருக்கிற சக்தி தான் நமக்குள்ள ஊடுருவி இருக்குது, நமக்குள்ள ஊடுருவி நிறைந்திருக்கிற சக்தி தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. அதை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும். வெளியில நிரம்பி இருக்கக்கூடிய காற்று நமக்குள்ள ஊடுருவி நிறைஞ்சிருப்பது போல இந்த பிரபஞ்ச ஆற்றல் அத்தனையுமே நமக்குள்ள ஊடுருவி நிறைஞ்சிருக்கு, ஒன்றோட ஒன்று தொடர்புலேயே தான் இருக்குது. அந்த தொடர்பை ஒரு வலிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியது. நரம்புகள்ல எங்கும் தங்குதடை இருக்கக்கூடாது. இந்த நாளமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த ஆற்றல் உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் ஒவ்வொரு அணுக்களுக்குள்ளேயும் அணுக்களுக்கு இடையேயும் எல்லா இடத்துலையுமே பரவ ஏற்ற வகை செய்வதுதான் இந்த எளிமையான யோக பயிற்சிகள், உடற்பயிற்சிகள், இப்ப நடைப்பயிற்சி. இது போல காலையில எந்திரிச்சு இந்த உடலை கொஞ்சம் அசைச்சு கொடுக்கணும். அது போக அந்த மனசையும் அமைதியா இருக்கணும். ஒரு கலங்கிய ஒரு குளத்துல இருக்கிறதெல்லாம் தெரியாது. அது அப்படியே தெளிவாயிருச்சுன்னா அந்த குளத்துல இருக்கிறது எல்லாம் அப்படியே தெளிவா தெரிகிறது மாதிரி நம்ம அகத்துல உள்ளது அத்தனையுமே தெரியும். அப்ப தியானத்தின் போது நல்லது கெட்டது எது என்பதை பிரித்து பார்த்து நன்மை தரக்கூடிய செயல்களை நாம் செய்யும் போது மேலான நன்மைகளை, மேலான சுகத்தை, மேலான ஆனந்தத்தை நம்மால பெற முடியும். அதனால நலந்தானா நலந்தானா உடலும் உள்ளமும் நலந்தானா என்ற அளவுல நமக்கு நாமே நம்ம உடம்பு, நம்ம உள்ளம் தூய்மையா இருக்கா, நலமா இருக்கா என்று அடிக்கடி காலையில எழுந்தவுடன் கேட்டுக்கொள்வோம். அந்த கேட்டுக்கொள்ளணுன்ற அந்த ஆர்வத்தை தூண்டிய சசிகலா பாரியம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். அவையோர் அனைவருக்கும் நன்றிகள், வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. நம்ம ஏன் வந்து நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டீங்க. நம்ம வந்து தவம் செய்யறதும் சரி, இன்ட்ராஸ்பெக்ஷன் அது செய்யறதும் சரி, தவம் செய்யறதும் சரி, அப்போ வந்து நம்ம தொடர்ந்து வந்து நம்ம உடலை தாண்டி நம்ம போகணும்னா நிச்சயமா உடற்பயிற்சி செஞ்சு உடல் வலிமையாக இருந்தால் தான் இந்த கால் மரத்து போறதல் அந்த மாதிரி இல்லாம நம்ம அடுத்த நிலைக்கு போக முடியும். நம்ம வந்து பயிற்சி செய்யாம இருந்தோம்னா நம்ம அதுக்கு மேல போக முடியாது அப்படிங்கிறதும், ஒவ்வொரு நாளும் காலையில எழுந்த பிறகு வந்து நம்ம உடற்பயிற்சி செய்யணும் அப்படிங்கிறதும், நம்ம உடம்புல ஓடுற அந்த 5 ஓட்டங்களை குறிப்பிட்டீங்க. அது எல்லாம் வந்து சீராக நம்மளுக்கு போகணும்னா உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் சரவணன் கண்ணா, நீங்க பேசலாம். வணக்கம். தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். அம்மா சசிகலா அம்மாவுக்கு வணக்கம்.
ஐயா தியாகராஜன் ஐயா ஒரு பாட்டு பாடினாரு, நல்லா இருந்தது. ஏன்னா அவரு இசையாலே பேசுவாரு எப்போதுமே, பாட்டு இல்லாம அவரோட அப்படின்னு சொல்லணும். அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டே நமக்கு இன்னும் நல்லா புரியும். அந்த மாதிரி நிறைய அவரோட சொற்கள் இருக்கும். அம்மாவோட இன்னைக்கு உரை வந்து ரொம்ப சொல்ல நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுடைய உரை விட்டு விட்டு கேக்குது, நமக்கு உங்க பேச்சு அழுத்தத்து கேக்குது சகோதரங்க. சரவணன் கண்ணா, உங்களுக்கு கொஞ்சம் இணைய சவாலா இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க உங்க சிக்னல் பாணியில கொஞ்சம் சொன்னா டிராப் அப்படியே ஆகுது, ரோபோட் பேசுற அதனாலதான். மாதிரியே இருக்கு. ஆமா, ஃபர்ஸ்ட் இருந்தே பேசிடுங்க. கடை சாத்திட்டனோ. என்னங்க சரவணன் கண்ணா? இப்ப பேசுங்க. தெரியல, நான் பாட்டுக்கு பேசி சொல்றாரு ஹலோ அப்படிங்கிறாரு. இல்ல, அதான் இன்னைக்கு அவங்க சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே வந்து அட பாவி, உன் கூட இதனால எத்தனை நாளா இருந்தேன், என்னை தொட்டு பார்த்திருப்பியாடா குறிப்பிட்ட அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நீங்க இப்ப ஃபர்ஸ்ட் இருந்தே பேசுங்க. என்ன இப்ப கரெக்டான இடத்துல நிக்கிறீங்க. இப்ப முதல்ல இருந்து பேசுங்க. உத்தரவு. ஓகே, இப்போ கரெக்டா இருக்கா? கரெக்டா. அவங்களுடைய உரை நல்லா இருந்தது இன்னைக்கு. அந்த உரையில வந்து எப்போதுமே நார்மலா கேட்டுட்டே இருக்கிறது வேற, இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்டராக்டிவ் செஷன் மாதிரி இருந்தது. நம்ம பேரலா நம்ம செஞ்சு பார்த்துட்டே தான் இருப்போம், அதெல்லாம் நல்லா இருந்தது. அது வந்து அப்போதான் நமக்கு தோணுது, என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உடம்ப நம்ம யோசிச்சு பார்த்துருக்குமா? ஜஸ்ட் சின்ன வயசுல படம் வரைந்து பாகங்களை குறிச்சதோட முடிச்சிட்டோமே, தொட்டு பார்த்து தொடு உணர்வையாவது அந்த இந்த காது மடல்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு இடமா சொன்னாங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம என்னைக்காவது செஞ்சிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி யோசனை பண்ணுச்சு. அது ரொம்ப ஒரு பெரிய இதா இருந்தது. ஆனா இவ்வளவு நாள் நம்ம அதை செய்யாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா இவங்க மஞ்சு பார்கவி சொல்லுவாங்க, மனம்தான் கண்ணுக்கு தெரியாத மனம்தான் உடல், அதே மாதிரி கண்ணுக்கு தெரியாத உடல் தான் மனம் அப்படின்னு சொல்லிட்டு, மனம் வந்து எங்கே வந்து பிரச்சனைக்குள்ளாகுதோ இல்ல வந்து ஒருநிலைப்படலையோ, அது வந்து உடலுக்கு ஆட்டோமேட்டிக்கா அடுத்தடுத்த விளைவுகளையும் பாதிப்புகளையும் கொடுக்கும் அப்படிங்கிற விஷயத்த இந்த உடலும் உள்ளமும் சீரியஸ் மூலமா தெரிஞ்சுட்டேன். அப்பப்போ ஒவ்வொரு பாயிண்ட்ஸ் நமக்கு டேக்கவே கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி உடலை பத்தியும் மனதை பத்தியும் நம்ம வந்து ஆரோக்கியம் குறைபாடு ஆகும்போதுதான் நமக்கு வந்து தெரியும். ஆரோக்கியமா இருக்கும்போது எந்த அளவுக்கு ஆரோக்கியமா இருக்குங்கிற மெஷரபிள் வேல்யூ நமக்கு தெரியாது. அந்த வேல்யூவை வந்து நமக்கு அண்டர்லைன் பண்ணி காட்டுறது இந்த சீரியஸ் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நோயாளியா இருந்து நம்ம வந்து அதை உணரும் போது அதோட பலன் நமக்கு கிடைக்காது. ஏன்னா அதை நம்ம வருத்தத்துல தான் இருப்போம், இன்னும் மனம் ரொம்ப பாதிக்கப்படும். இப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து உடற்பயிற்சியிலையும் சரி மனப்பயிற்சியிலையும் சரி ஈடுபடாம நம்ம போன போக்குல இருந்துட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வும் ஒரு அழுத்தமும் தான் கிடைக்கும். அதை வந்து ஆரோக்கியமா இருக்கும்போது கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். இந்த ஆரோக்கியமான நாட்கள்ல நமக்கு வந்து இந்த மாதிரி உரைகளும் இது சம்பந்தமான விழிப்புணர்வு சீரியஸ்களும் நமக்கு வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய வரம் தான் சொல்லுவேன். அதற்கு வந்து சரித்திரம் படைப்போம் டீமுக்கு தான் நன்றி சொல்லணும். கற்பகவள்ளி அம்மாவோட குரலை ரொம்ப நாளா கேட்கல, இருந்தாலும் அவங்க கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறேன். ஏன்னா
உடல் ஆரோக்கியம் அப்படின்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொன்னேன். ஏன்னா இவ்வளவு நாள் கேப் விட மாட்டாங்க இல்லையா, அதுக்காக ஒரு ப்ரேயர். நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. நான் பேசினதுல எவ்வளவு கேட்டுச்சுன்னு தெரியல. எல்லாமே கேட்டதுங்க சரவணன் கண்ணா. நீங்க 2வது டைம் ஆரம்பிச்சு பேசுறது எல்லாமே கேட்டுச்சு. ரொம்ப நன்றிங்க எல்லாமே சரவணன் கண்ணா. கேட்டுச்சா? முதல்ல ஐயா ஆரம்பத்துல கொஞ்சம் கேட்கலையே. ஐயா இப்ப எல்லாமே 2வது டைம் கேட்டுச்சு. சேவியர் சார் இல்ல அந்த சொன்னதுல இருந்து தியாகராஜன் அவர் ஐயான்ட்டு மறுபடியும் சொல்லி ஒண்ணு சொன்னீங்க, பாட்டு என்ன பண்ணது, அதை பத்தி ஆரம்பிச்சீங்க. ஆமா, தியாகராஜன் பாட்டால நம்மளை நிறைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இடையில அவர் பாடுறது எப்பவுமே வில்லுப்பாட்டு கச்சேரி கேட்கற மாதிரியே இருக்கும். ஒரு பாட்டு, அதுக்கப்புறம் ஆஹா என்ன சொல்ல வந்தேன்னா அப்படின்னு அந்த கதையும் சொல்லி பாட்டையும் சொல்லும் போது அந்த பாட்டுக்கே வேற ஒரு பரிணாமத்துல இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் அந்த பாட்டை நம்ம கேட்கும் போது தியாகராஜன் ஐயா மட்டும்தான் ஞாபகம் வருவாரு. நல்லதுயா. சிறப்பு. ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுல உடலும் உள்ளமும் தலைப்பு சரிதானே? சரவணன் கண்ணையா, உள்ளம்னு தானே போட்டிருக்காங்க. சரியா சொன்னீங்க ஐயா. ஆமா, உள்ளம் மனம் ரெண்டு வேறு வேறா ஒண்ணுதானா? உள்ளம் மனம் ரெண்டு வேறு வேறா ஒண்ணுதானா? ஐயா. இல்ல உங்க புரிதல்ல உள்ளம் மனம் ரெண்டும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி சொன்னது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் கேட்டுக்கிறேன் கிளாரிபிகேஷனுக்கு. ஆமா ஆமா, நான் அப்படிதான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுல ஒரு நுட்பமான வேறுபாடு இருக்கு. அதை இன்னைக்கு சொல்லிட்டா நல்லா இருக்கும். அதாவது உள்ளம்ங்கிறது வந்து ஆமா, அதாவது உயிராகிய ஆன்மான்னு சொல்லுவாங்க. அந்த உள்ளத்தை எல்லாத்தையும் அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிறது, ஹார்ட் டிஸ்க் மாதிரி. அதுக்கு உண்மையான செயலி மாதிரி இருக்கிறது தான் அந்த மனம்ங்கிறது. அதாவது சொல்றேன், நான் ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போன பையன் இன்னைக்கு லீவுன்னு சொல்லிட்டாங்க. அவன் சினிமாவுக்கு போயிட்டான். பள்ளிக்கூடம் லீவுன்ன உடனே போயிட்டு வீட்டுக்கு வர்றான். வீட்டுக்கு வந்த உடனே அவங்க அம்மா கேட்குறாங்க, எங்கடா போயிருந்த அப்படின்ட்டு. நான் பள்ளிக்கூடத்துக்கு தாம்மா போனேன் அப்படின்னு சொல்றான். ஆனா அவங்களுக்கு பள்ளிக்கூடம் லீவுங்கிறது தெரியும். ஆனா இவன் தெரியாதுன்றதுனால அவன் என்ன சொல்றான், சினிமாவுக்கு போனதை மறைச்சு பள்ளிக்கூடத்துக்கு தான் போனேன்னு சொல்றான். இப்ப அவன் மனசு என்ன பண்ணுது, அந்த உள்ளத்துல உள்ளத உள்ளபடி சொல்லாம சினிமாவுக்கு போனோம் அப்படிங்கிறத மறைச்சு சொல்லுது பாருங்க. இந்த மனம் எதை வேணாலும் செய்யும், மறைக்கவும் செய்யும், நேரடியாக வெளிப்படுத்தவும் செய்யும். அது வந்து ஒரு செயலி போல. உள்ளம்ங்கிறது அது சொல்லிக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள, டே இன்னைக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு, இல்லைன்னு சொல்லிட்டாங்க, நீ சினிமாவுக்கு போன, நீ ஏன் மாத்தி சொல்ற, ஏன் மாத்தி சொல்றேன்னு அந்த உள்ளுக்குள்ள சொல்லும். மனதுக்கு சாட்சியாக அடித்தளமாக இருப்பது எதுன்னு பார்த்தா உள்ளம். மனசாட்சி அப்படின்னு சொல்றாங்களே, மனதுக்கு சாட்சியாக இருக்கிறது எதுன்னு பார்த்தா அதுதான் உள்ளம். அந்த உள்ளம் என்பது ஊமை அப்படின்னு சொல்றாங்களே, அது எதையும் சொல்லாது. இந்த மனசுதான் வந்து எல்லாத்தையும் வெளிப்படுத்தும், புலன்கள் மூலம் நினைவின் மூலம் வெளிப்படுத்தும். இப்ப இந்த உள்ளத்துக்கும் மனசுக்கும் உண்டான வித்தியாசம் தெரிஞ்சிருச்சுங்க ஐயா. ஆஹா, என் ஐயப்பாட்டை தீர்ந்த கருத்துக்கள் ஐயா. உண்மையிலே இது வந்து எல்லாருக்குமே கூட டவுட்டா இருந்திருக்கலாம் ஐயா. ஆனா மனசு உள்ளம் எல்லாம் அது எல்லாமே ஒரே டிபார்ட்மெண்ட் தாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போயிருப்போம்ல. ஆனா அதுக்கு இப்படி ஒரு அருமையான ஒரு லெக்சர் அப்படிங்கிறது பெரிய விஷயம். அழகா பிரிச்சு காமிச்சிட்டீங்க. மனதுக்கே அடிப்படையா இருக்கிறது உள்ளம். ஆமாங்கய்யா, இது வந்து ஆசான் அருள் தந்தை அவருடைய அருட்கொடை. நான் உணர்ந்ததை உங்களோட பகிர்ந்துகிட்டேன். நன்றிங்கய்யா. நன்றிங்கய்யா. நன்றிங்க. நன்றிங்க தியாகராஜன் ஐயா. நீங்க சொன்ன சரவணன் கண்ணாக்கு மட்டும் இல்லை, இங்க நிறைய பேருக்கு வந்து அது ஒரு பெரிய பதிலாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கிற அறிவுல வந்து உள்ளம் மனம் அது எல்லாமே வந்து ஒரே விஷயம்தான் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு புரிதல் இருந்தது. ஆனா அதுல என்ன ஒரு நுட்பமான ஒரு வேறுபாடு இருக்கு அப்படிங்கிறத வந்து குறிப்பிட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி தியாகராஜன் ஐயா. மிக்க நன்றிங்க கண்ணா. ரொம்ப அழகா வந்து நம்ம சசிகலா அம்மா பேசுனதை வந்து குறிப்பிட்டு பேசுனது எடுத்துக்காட்டா சொன்னதுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம் ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் சொல்லரங்க சொந்தங்கள்
அனைவருக்கும் காலை வணக்கம் கனிவோடுங்க. இந்த அழகிய தமிழ் வார்த்தையை இந்த தளத்தின் மூலமா நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி அதுக்கு. அதுக்கப்புறம் இன்றைய நிகழ்வுகள்ல சசிகலா அம்மாவுடைய அந்த உடற்பயிற்சி தொடர்பான விஷயங்கள் ரொம்ப பயனுள்ள வகையில அனைவருக்கும் இருக்கும். ரொம்ப இந்த காலை நேரத்துல அம்மாவோட அந்த சொற்பொழிவு மிகவும் மனதிற்கு இதமாக இருந்தது. அதே மாதிரி அந்த உடற்பயிற்சிகள், அந்த தேய்த்தி விடுதல் தொடர்பான அந்த உடற்பயிற்சி ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குன்னு எனக்கு தோணுது. அதுக்கப்புறம் அவங்க அந்த வசந்த காலங்கள் தொடர்பாக அவங்களுடைய பள்ளி பருவத்தினுடைய தோழியினுடைய நினைவுகளை பகிர்ந்துக்கிட்டாங்க. அது ஒரு நல்ல அந்த கடந்த கால வாழ்க்கையை நினைவூட்டுற மாதிரி இருந்தது. ரொம்ப பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சியை சரித்திரம் படைப்போம். தொடர்ந்து பல ஆளுமைகளை அறிமுகப்படுத்தி எல்லோருக்கும் பயனுள்ள வகையில விஷயங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆரோக்கியம் தொடர்பாக ஐயா பெயரிலேயே ஆரோக்கியத்தை வைத்துக் கொண்டிருக்க ஐயா பிரிட்டோ அவர்களுக்கு மிகவும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியாக இந்த நிகழ்வில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டிருக்கும் சான்றோர்களுக்கும் ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்குதுங்க ஐயா இந்த நிகழ்வு. இந்த நிகழ்வை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் சசிகலா அம்மாவிற்கும் என்னுடைய நன்றி உரித்தாக்குகிறேன். தொடர்ச்சியா நீங்க இந்த நிகழ்வை எப்படி இந்த அளவுக்கு தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கீங்க, ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருக்கு. நீங்க இன்னும் நல்ல இந்த நிகழ்வை இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக அமைத்து தர உங்களை வாழ்த்துகிறேன். இறுதியாக ஒரு பாடலோடு நிறைவு செய்கிறேன். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், நதிதனில் ஆடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள், அசைந்து அசைந்து ஆடுங்கள். வசந்த காலங்கள் இசைந்து பாடுங்கள், நதிதனில் ஆடி கவி பல பாடி அசைந்து அசைந்து ஆடுங்கள், அசைந்து அசைந்து ஆடுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. வசந்தம் பற்றி ரொம்ப ஒரு அழகான பாடல் பண்ணதுக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ஐயா. தங்களுடைய கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. இங்கே கேட்கும் தளத்திலிருந்து யாராவது தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சசிகலா அம்மாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். சசிகலா அம்மா ஏற்புரை. நன்றிங்க ரேவதி. அனைவருக்கும் நன்றி. கருத்து தெரிவித்த அனைவருக்கும் நன்றி. விஜயம்மாவுக்கு நன்றி, சேவியர் அவர்களுக்கு நன்றி, தியாகராஜன் ஐயா அவர்களுக்கு நன்றி, சரவணக்கண்ணன் பிரதருக்கு நன்றி, ரவிச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு, ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தியாகராஜன் ஐயா உடலும் உள்ளத்துக்கும் மனதுக்கும் விளக்கம் ரொம்ப தெளிவா இருந்ததுங்க ஐயா. சிறு ஐயப்பாடு இருந்ததை கூட அழகா நிறைவு செய்தீங்க. நன்றிங்க ஐயா. சரவணக்கண்ணன் பிரதர் ஃபர்ஸ்ட் பேசுனது புரியல. இஸ்கு இஸ்குன்னு தான் கேட்டுச்சு. எனக்கு மட்டும்தான் கேட்டுச்சுன்னு பார்த்தேன். எல்லாருக்கும் தான் கேட்டிருக்கு போல. அதுல ஒரு மகிழ்ச்சி. நமக்கும் கேட்கல, யாருக்கும் கேட்கலங்கிறதுல ஒரு மகிழ்ச்சி. நான் நிறைவா கருத்து நன்றிங்க பிரதர் நீங்க சொன்ன கருத்துக்கு. ராமச்சந்திரன் அவங்க பாடலோட சொன்ன இந்த பாடல் மேல் வார்த்தையை பாக்குறப்ப எல்லாருக்குமே அந்த பாடல் வரி ஞாபகம் வரும். அந்த பாடல் பாடினதுக்கு நன்றிங்கய்யா. நாங்க எப்போதுமே தியாகராஜன் ஐயா தான் எங்களுக்கு பழைய பாடல்கள் பாடி மகிழ்விப்பாங்க. இப்போ நீங்களும் பாடி மகிழ்விக்கிறீங்களே எங்களை. நன்றிங்கய்யா. நிறைவு கருத்து, நம்ம இன்னைக்கு சிந்தனை செய்த 2 பயிற்சிகளுமே இதுக்கு முன்னாடி ஒரு பயிற்சி பார்த்த 5 பயிற்சி 6 பயிற்சியும் உடல்ல அசைக்கிற மாதிரி பயிற்சி. இது மனதோட ஒட்டின பயிற்சி. இது அதனாலதான் அந்த மன அமைதிக்கு அந்த அக்குப்ரெஷர் பயிற்சியோட உடல் தளர்த்துற பயிற்சியும் தூக்கத்துக்காக சொல்றது.
இது வந்து நிறைய பேருக்கு பலன் கொடுத்துருக்கு. உங்களுக்கு யாராவது தூக்க பிரச்சனை இருக்கிறவங்க இருந்தா இந்த பயிற்சியை சொல்லுங்க. அவங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து நான் ஆடியோ தான் அனுப்பிச்சேன். அவ கொஞ்சம் இந்த கோவிட் டைம்ல ரொம்ப மன உளைச்சல், பொருளாதார பிரச்சனை, மன உளைச்சல்ல இருந்தா. அந்த ரிலாக்ஸேஷன் ஆடியோவும் இதையும் தான் பண்ண சொன்னேன். அவ பண்ணிட்டு அவ எனக்கு பதில் எப்படி சொல்லியிருந்தா அப்படின்னா, நான் வந்து உனக்கு ஏதோ ஒரு போன ஜென்மத்துல உனக்கு ஏதோ நான் ஒரு நல்ல உறவுல இருந்திருக்கேன். அத வந்து நீ இப்ப வந்து தீர்த்துக்கிறேன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப நெகிழ்வா எனக்கு சொல்லியிருந்தா. இந்த பயிற்சியை தொடர்ந்து பண்ணுங்க. அது உடலுக்கும் மனதுக்கும் ஒரு நல்ல ஒரு உறவை நீடிக்கும் அப்படிங்கறத சொல்லி இன்னைய கருத்து தெரிவிச்ச அன்பு கமெண்ட் பாக்ஸ்ல தெரிஞ்ச அன்பு சகோதரருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா. நீங்க கத்துக்கிட்டது இல்லாம யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ அது வந்து ரொம்ப அழகா ஒவ்வொருத்தருக்கும் எது எது தேவைப்படுதோ அது எல்லாருக்கும் வழிகாட்டியாகவும் இருக்கீங்க. அதற்கு ரொம்ப ரொம்ப நன்றியும் அதே போல ஒரு மகிழ்ச்சியும் கூட. ஏன்னா அப்படி ஒரு மெசேஜ் வந்து ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வர்றது நம்மளுக்கே ஒரு இன்னும் நிறைய செய்யலாம் அப்படிங்கிறதையும் தோன்றும். மிக்க மிக்க நன்றிங்க சசிகலாமா. இன்னும் நீங்க வந்து நிறைய பேருக்கு வந்து எடுத்து சென்று போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி அந்த 2 பயிற்சியும் செய்யல. எனக்கு ஒரு தனிப்பட்ட விஷயமா சொல்லணும்னா அது ஒரு பாதி பயிற்சிக்கு அப்புறமே தூங்கிடுவேன். அந்த அளவுக்கு வந்து அப்படியே ஒரு டீப் ஸ்லீப்பும் இருக்கும். அதனால நிச்சயமா நம்ம விஜயாம்மாவும் சொன்னாங்க தூக்க மாத்திரை அது இதுன்னெல்லாம் இருக்கிறதுக்கு இதுக்கு ரொம்ப இயல்பா அந்த 2 பயிற்சிகளை செஞ்சோம்னா ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துடும். அதுவும் ரொம்ப ஆழ்ந்த தூக்கமாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சசிகலாமா. இங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துகிட்ட ஒவ்வொருவருக்கும் மிக்க நன்றி. பிரிட்டோ அண்ணா, விஜயாம்மா, சேவியர் சார், தியாகராஜன் ஐயா, சரவணன் கண்ணா, மு ராமச்சந்திரன் ஐயா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. கேட்கும் தளத்திலிருந்து கேட்கும் வள்ளி, பவளமணி அம்மா, கலாபலன் சங்கர் சார், பவுலின், கோவிந்த், சர்வஜித், வனிதா, நிகரன், தம்பி அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இனி ரீப்ளேயில் கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. ரூம் சாட்டில் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்த அன்பு, கங்க்ராட் சசிகலா மேம், சோ மெனி அக்குபஞ்சர் ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் யூஸ்ஃபுல் எக்ஸசைசஸ் டு ஃபாலோ அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு. மிக்க நன்றிங்க அன்பு. இங்கே ஒவ்வொரு நாளும் வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி, மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1 நன்றி.